பொதுவா தட்சணை அப்படின்ற ஒரு வார்த்தை காணிக்கை நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா காணிக்கைன்னு காணிக்கைக்கு உண்டி வச்சுட்டாங்க. காணிக்கைக்கு உண்டி வச்சுட்டாங்க. காணிக்கை தான் தமிழா மாறுச்சு. தமிழ்ல இருந்து அந்த பக்கம் தட்சணையா மாறுச்சு. இப்ப தட்சணை தனியா ஆயிடுச்சு. ஒரு பறையத்தான் ஆதிசங்கருக்கு விடுதலை அடைஞ்சதுக்கான ஞானத்தை கொடுத்தாரு. அவர் யாரும் கூட என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. இல்ல பேண்ட தீயா ஆனவன, முடிய சரி பண்ணவன, செத்து போனா நம்ம பணத்தை பற்றி பாதுகாப்பா அடக்க மாட்டவன, தாங்கிற செருப்பை திக்கிறவனா மதிக்கல. நம்ம எவன் ஒருவன் என்னை நானாக இருக்க வழி நடத்துகிறானோ அவன் தான் குருனா யார் அப்படின்னு சொன்னான். அப்ப குருன்றவன் யாரா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு உதவணும், என்னை நல்வழிப்படுத்தணும், என் தேவைகளை செஞ்சு கொடுக்கணும். ஆனா அவன் என்ன பண்ண கூடாது, அவன் என்னை மாற்றக்கூடாது, என் விருப்பத்தை என் தேவையில என்ன பண்ண முடியாது. எனக்கு தப்புன்னு விருப்பம்னா என்ன புரிய வைக்கணும், எனக்கு தப்பு, அவ்வளவுதான் அவன் வேலை. நான் தான் என்ன பண்ணான். ஆனா இவங்க இப்ப கேடு கட்டவங்க எல்லாம் குருன்ட்டு சொல்லி இவங்களா போய் அவங்க காலில் உண்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன், கரிமீன் சாட மாட்டேன், மாம்பழம் மட்டும் கட்டி திரிவேன், 3 துண்டு வச்சுருப்பேன், செருப்பு போட மாட்டேன், மண்ணு புனிதமா இருந்து செருப்பு போட மாட்டேன், இப்படிலாம் சொல்றவங்களா பாத்துக்கிறீங்களா? ஒரு மூடி மஸ்தானு இங்க வந்து இன்னும் ஒரு சொச்சு பாரதா 2 கண்ணாடி போட்டு ஒரு தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லி குப்பை கடல்ல போடுகிறான்னு சொன்னா, அப்ப இத்தனை எஸ்காட்ஸ்லாம் என்ன புடிங்கிட்டானுங்க. இவன் கவர் எடுத்து வச்சு போடுகிறான். போடப்பட்டதா பொறுக்கப்பட்டதா? இவர் பொறுக்கணுன்றதுக்காக போடுறாங்களா? செருப்பு தைச்சு ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? கேட்டீங்களா? இன்னும் பேர் கேட்டீங்களா? முடிவெற்று ஒரு பேர் கேட்டீங்களா? உங்க கக்கு அடைப்பெல்லாம் எடுத்துட்டு போன ஒரு பேர் கேட்டீங்களா? இவன் ஒரு போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறீங்களா? செய்யற எந்த வேலை செய்யறதில்ல. செய்தொழில் வேற்றுமைன்னா செய்யற வேலை வச்சுதான் மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறான். கிடையாது. செய்யற வேலையை எப்படி செய்யறத வச்சுதான் மதிப்பது. இவன் நீ லோகத்துல எந்த நீ பார்க்கல, அதனால உனக்கு என்ன நினைச்சு தெரியல. குரு புரிய தட்சணை உனக்கு கொடுக்க தெரியல. தட்சணை அப்படின்னு சொன்னா என் தகுதி எதுவோ அது உனக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோட உச்சப்பட்ட தகுதி எது இருக்கு, அது உனக்கு காணிக்காதுன்னு அர்த்தம். அப்போ அசல் உண்மை தட்சணைன்றது என்ன பண்ணுது, ஒரு மனிதனுக்கு நான் உண்மை சொல்லணும், அவனுக்கு ஒரு தகுதி, ஒரு தகுதி இல்லாத மனுஷனுக்கு உண்மை சொன்னா என்ன பண்ணுவான்? குரு நீ எதை சாப்பிடணுன்றத தீர்மானிக்க மாட்டார், நீ எப்படி வாழணுன்றத தீர்மானிக்க மாட்டார், நீ எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ட்டு தீர்மானிக்க மாட்டார். எதை மட்டும் தான் தீர்மானிக்க. உன் தேவை என்ன அதை சொல்லி நான் என்ன பண்றேன், அது எப்படி அடையணும்னு. உனக்கு இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களையும் நீ அனுபவிக்கணும், உங்ககிட்ட நேர்மை இருக்கும். உன் உடம்பு இங்கதான், நீ வச்சுக்கிற சொத்து இங்கதான், எத்தனை ஏக்கர் இடம் வாங்கினாலும் இங்கதான், நீ வச்சுக்கிற அத்தனையும் புகழ், செத்த பேருக்கெல்லாம் உனக்கு கூட புகழ்னாலாம் ஒரு மயிறு நீ அனுபவிக்க முடியாது. சாப்பிடுறது தான் சாப்பாடு, அனுபவிக்கத்தான் அனுபவம், பார்க்கறதுதான் பார்க்கறது. நீ கருணையோட பார்த்துக்கலாம், உன்னை யாரும் கருணையோட பார்க்கணும் அவனுக்கு அதான் பிரச்சனை. நீங்க கொண்டாட்டமா இருந்துக்கலாம், யாருன்னா கொண்டாட்டமா இல்லைன்னா யார் பிரச்சனை, அவன் பிரச்சனை. இவ்வளவு உச்ச மஞ்ச ஒரு குரு கிட்ட போய் தட்சணையை பத்தி பேசுறியா என்ன? கம்மன் என்ன பண்ணிருந்தான், குறை இல்லாம சொல்லி கொடுக்குற ஒரு குரு கிடைக்கும் போது தட்சணை யார் தான் தீர்மானம் பண்ணோம்னா கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். குருவை தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவது, பாவப்பட்டு பச்சைப்பட்டு இவ்வளவு மட்டும் கொடுத்தா போதுப்பா, மீதியில என்ன சுத்தி தள்ளு சொல்ல தானே. உனக்கு எப்படி கட்சிக்கிறான் இந்த உலகத்துல, நீ என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு நன்றி சொல்ற தகுதி யார் வளர்த்துருவான்? குரு வளர்த்துறானா? அப்ப நான் குருக்கு நான் எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு நான் நன்றியோட இருக்கணும், குருக்கும் எப்படி இருக்கணும்? நான் நன்றியோட இருக்கணும். தட்சணை எப்படி விட்டுருக்கணும்? என்ன மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இதெல்லாம் ஆமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு திரும்ப இதே மாதிரி மனிதன்லாம் திரும்ப முடிஞ்சு வருவானா? எவ்வளவு தட்சணை கொடுத்தாலும் எனக்கு போதும். ஏன்னா அதை திருப்தியே நீ இருக்க மாட்டேன். கொடுத்துட்டு நீ திருப்தியா இருக்கவே முடியாது நான் சொல்றேன். ஏன்னா நீ திருப்தியாலாம் எனக்கு கொடுக்க முடியாது. நீ கொடுக்கும்போது நீ திருப்தியா கொடுக்க தெரிஞ்ச இல்லை. அதனால உங்களுக்கு என்ன தெரியாது, கொடுக்க தெரியாது. ஆனால் நீ தட்சணை கொடுக்குற தகுதி இருக்கு இல்லை, ஆனால் தான் வாங்குற தகுதியோட நாங்கிறேன். வணக்கம். நிறைய தலைப்பு எனக்கு குரு தட்சணை. பொதுவா எல்லா தலைப்பும் ரொம்ப சந்தோஷமா பேசிடலாம். இது ரொம்ப பெக்குலியர். கொஞ்சம் கூடி பேசினா இந்தாளுக்காக பேசுகிறான்ற மாதிரி ஆயிடும். இப்படியெல்லாம் கூட வசூல் பண்ணலாம் போல. இது நம்ம வசூல் ராஜா, வசூல் மன்னன், இந்த மாதிரியா கூட ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எது நடந்தாலும் சரி தலைப்புக்கு பொருத்தமா பேசி வித்தியா வேலை. பிரச்சனை எது வந்ததுன்னா 2வது
ஆனா தலைப்புக்கு பொருத்தமா பேசிடணும். முதல்ல குரு, அப்புறமா தட்சணை. குரு தட்சணை. ஆனா 2 வார்த்தை இருக்குது இதுல. முதல்ல குரு யாருன்னு எனக்கு தெரியணும், அப்புறமா தட்சணை என்னன்னு எனக்கு தெரியணும், அப்புறமா சேர்த்தா தான் குரு தட்சணை. பொதுவா தட்சணை அப்படின்ற ஒரு வார்த்தை காணிக்கை, நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா காணிக்கைன்னு, காணிக்கைக்கு உண்டி வச்சுட்டாங்க. காணிக்கைக்கு உண்டி வச்சுட்டாங்க. காணிக்கை தான் தமிழா மாறுச்சு. தமிழ்ல இருந்து அந்த பக்கம் தட்சணையா மாறுச்சு. இப்ப தட்சணை தனியா ஆயிடுச்சு. வேலை செஞ்சா அவருக்கு தரத்துக்கு பேர் தட்சணை கிடையாது, கூலி. கூலி தானே. இப்ப கூலின்னு சொன்னா நல்லா இல்ல, சம்பளம். ஏய் நீ கூலி தானே வேலை செய்யறன்னு சொன்னா கோவம் வரும். என்னை பார்த்தா கூலிக்காரன் நீ, நான் கூலிக்காரனா? சம்பளம் கொடு. கூலின்றது தப்பான வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா. சம்பளம்னா கொஞ்சம் நல்லா மரியாதையா இருக்கு. நான் சேலரிடு பர்சன். அது வேஜஸ், டெய்லி வேஜஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் கூலி கிடையாது. எந்த கருமோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு உதவி பெறுறோம். என்ன நடக்குதுன்னா, நாம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அவர்கிட்ட உதவி 2 பேருக்கும் நடக்குது. ஏதோ ஒண்ணு. ஒரு செருப்பு தைக்கிறவரு செருப்பு தைக்கிறாரு, புனிதமற்ற வேலை நம்ம தான் நினைச்சுக்கிறோம். ஆனா நம்மளே தாங்குற வேலை இதுதான் செய்யல, செருப்பு தான். நம்ம ஒரு பாடி தாங்கி பதமா வச்சுக்கிட்டலாம். செருப்புக்கு அடிக்கிறது இல்லை, கால் அதுக்கு பொருத்தமா இருக்கிறது இல்லை. பொருத்தம் இல்லாத செருப்பு போட்டு செருப்பு கடிக்கிட்டு இருக்கோம். செருப்புக்கு புத்திக்குதா, நமக்கு புத்திக்குதா? நம்ம புத்தியாதனமா நடந்துருமா, செருப்பு புத்தியாதனமா நடந்துருமா? இப்ப செருப்பை திட்டோம், சனியை பிடிச்ச செருப்பு கட்டிச்சு. செருப்புக்கு சனியை வர பிடிக்கும். அது எண்ணெய் தடவி போட்டுக்கலாம், கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டுக்கலாம், சரியான சைஸ் வாங்கி போட்டுக்கலாம். இல்ல நம்ம காலில் கூட எண்ணெய் தடவிட்டு என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரியில்லாம போட்டோன்னு நம்மளே வருத்திக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்ன பண்றது இல்லை நம்ம. ஆனா செருப்பு தான் கட்டி, செருப்பு கட்டிச்சா சரிதார செருப்பு போட்டோமா, செருப்பு ஜீவிச்சு அதுக்கு எது பண்ணிட்டோம். முஞ்சி கூட பார்க்கறது இல்லை, காலை தூவிட்டோம், அவர் கையில எழுதுறாரு தைக்கிறாரு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. செருப்பை நம்ம காலில் இருந்து கழிச்சு கையில எடுத்து கொடுக்கணும். அவர் கையில, யார் கையில கொடுக்கணும், நம்ம கையில எடுத்து கொடுக்கணும். பெருவாரியான மனிதர்களுக்கு செய்யறது இல்லை. அது அங்கேயே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க செருப்பு விடும்போது கூட உங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எந்த மாதிரி செருப்பு விடுறீங்க, உங்களுக்கு தெரியுங்க யாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குரு யார் அப்படின்னு கேட்டா உங்க செருப்பு தைச்சு தருவது. சக்கிலி தோத்தாபுரி அப்படின்னு ஒருத்தர் சக்கிலியா இருந்தது. அவர் வரலாற்றுலாம் இடம் பிடிக்கிறது இல்லை. ஒரு பறையர் தான் ஆதிசங்கருக்கு விடுதலை அடைஞ்சதுக்கான ஞானத்தை கொடுத்தாரு. அவர் யாருன்னு கூட என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சில தொழில்கள்லாம் இழிவான தொழில்கள், முன்மாதிரியா நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். நம்ம செருப்பு தைக்கிற வேலை மட்டமான வேலை, கக்கூஸ் கவுற வேலை மட்டமான வேலை, இலை எடுக்கிற வேலை மட்டமான வேலை, மலை ஆடுற வேலை மட்டமான வேலை, இந்த இதுல சம்பளம் அடைப்பட அடிக்கிற எல்லாம் மட்டமானவர், முடி வெட்டுறது மட்டமானவர், துணி துவைக்கிறது மட்டமானவர். ஆனா கோயில்ல போய் வேண்டாத சுக்லாம் பரதம் விஷ்ணுவுக்கு வெள்ளையானதுன்னு எழுதிடுது. சுக்லம் வெள்ளையா இருக்கும்ல, நாகரிகமா சொல்றாராம் வெள்ளையானது. பாவி பையன் பொம்பளை குறைச்சிட்டு பார்க்கவே இல்லை போகுது, கலர் சிவப்பா இருக்கும் இல்ல, சூம பையன் என்ன பேசு. அப்போ அந்த மாதிரிதான் விளக்கமே சொல்ற அளவுக்கு ஆயிட்டுக்கிறான். இப்போ நாகரிகமா வர பேசுறான், வர நழுவிட்டான். உண்மையில இருந்து எங்கேயோ போயிட்டு நாகரிகமா பேசுறாங்க. அம்மா காலை கழுவுறதுக்கு கரெக்டா, வேண்ட சூத்த கழுவுறதுக்கு சரியா கேட்டாக்கா காலை கழுவுன்னு தான் சொல்லணுன்றான். காலை கழுவுமா சூத்த கழுவணுமா? கக்கூசுக்கு போயிட்டு காலை கழுவணுமா சூத்த கழுவணுமாயா? சூத்த கழுவுறது தப்புன்றான். மழவாயை கழுவுன்னு சொல்லு, புட்டத்தை கழுவுன்னு சொல்லு, இல்ல ஆசனவாயை கழுவுன்னு சொல்லு. சூத்துன்றது உனக்கு புரியலனாக்கா, ஆனா சூத்து தானே இது. அப்போ நாமளாவே என்ன பண்ணிடும், வார்த்தையில புனிதமான விஷயத்த நேரா சொல்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு திசை திருப்பி போய் ஸ்டேட் டைவர்ஷன் ஆகி எங்கேயோ போய் நின்றுட்டோம். நின்று எங்க மதிப்பளிக்கிறது இல்லை. நீங்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலை தூக்கி அடிச்சு நின்றுப்பான், ஒரு சீரட் வர பிரச்சனை. அந்த காலத்து பசங்கள்லாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் வருதுல தெரியுமா? பழைய படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. கம்பல்சரி அந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். இந்த மாதிரி சீன்லாம் இப்ப இருக்குது இல்லை, பாத்தீங்களா? ஏன்
மனிதன் தெளிவா நினைக்கிறோம். ஆனா பின்னோக்கி இழுக்கலாமான்னு பாக்குறாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள்லாம் போய் பின்னாடி இருக்கலாமா, மனிதர்களை மட்டமாக்கலாமா, இன்னைக்கும் குருகுல கல்வி எடுத்து மாறலாமா, வேற மாதிரி ஆக்கலாமா அப்படின்னு தான் பாக்குறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியுது இல்ல, மாடு எத்தனைன்னு தெரியாம நான் மாடு மேய்ச்சிக்கிறேன். என்ன தெரியல, எனக்கு கத்துக் கொடுக்கல, நானும் கத்துக்கல. அதாவது தப்பா, நானும் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு தெரியாத பாஷையில பேசிக்கிறீங்க சார் ப்ளீஸ், எது வந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க. கேட்டோம்னா இல்ல கடவுளுக்கு அந்த உன் பாஷை தெரியாதுன்ட்டான். உன் பாஷை நீச பாஷை. உன் பாஷை என்ன பாஷை? நீச பாஷை. நாங்க எந்த மாதிரி பாஷை பேசிக்கிறோம்? புனிதமான பாஷை பேசிக்கிறோம். அப்படித்தான். பாவம் நிறைய மகான்கள்லாம் போட்டு புக்குங்கெல்லாம் எழுதி திருமணம் சொல்லிட்டு போயிடாங்க. இன்னைக்கும் கோயில்ல அதை உச்சரிக்கிறது இல்லை. அதை பத்தி அத்தனையும் இருக்கு இல்லை சார். இப்ப குரு தட்சிணை தானே, இல்ல குருனா யாருன்னு உங்களுக்கு தெரியணும். எவன் ஒருவன் என்னை நானாக வழிநடத்த உதவுகிறானோ அவன் தான் எனக்கு தெரியும். எவன் ஒருவன் என்னை நானாக இருக்க வழிநடத்துகிறானோ அவன் தான் குரு. குருனா யார் அப்படின்னு கேட்டா, நான் எப்படி இருக்கணும்னா நானா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? நானாவே இருக்கணும். செருப்பு தைக்க தருவது உண்மையா இருக்கு செய்யறாரா, அவரா இருக்கு செய்யறாரா? என்னோட காசை சேர்த்து நீ அதான் போடுங்க, நான் தைச்சு கொடுத்தாரு, என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? உன் கால் எப்படி இதுன்னு பார்த்து என்ன பண்ணுவாரு? அந்த அளவு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உன் கட்டை விரலும், ஒரு கால் கட்டை விரலும் வேற மாதிரி கூட இருக்கலாம். தைச்சு தர ரெடிமேட் செருப்பு வாங்கினீங்கன்னா அப்படி இருக்காது. தைச்சு தர செருப்பு எப்படி இருக்கும்? உனக்கு பொருத்தமா இருக்கும். உன் கால்கள் மாறி இருக்கலாம், ஆனா தைச்சு தர எப்படி இருப்பாரு? உன் காலுக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஷூ தைக்கணும் எப்படி தைப்பாங்க? ஸ்பெஷலி சொல்லிதான் அளந்துதான் என்ன பண்ணுவாங்க. நம்மள நிறைய பேர் வந்து ரெடிமேட் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டோம், தைச்சு போறது இல்லை. கரெக்டானா? பொருந்துதா உங்களுக்கு? பாத்தீங்களா? பொருந்துதா பாத்தீங்களா? கால் சரி கிடையாதுன்றோம். எனக்கு எந்த சைஸுமே பொருந்தாதுங்க, என் கால் சரி கிடையாது மாதிரிலாம் சொல்ற ஆளுங்களாங்க பாத்துக்கிட்டீங்களா? என்ன பண்ணல நம்ம பொருத்தம் முறுதல் அப்படின்னு சொல்லி உலகம் போற போக்குல நான் போய் ஆகணுன்ற மாதிரி புனிதமாயிட்டேன்ற நேரத்துல நான் என்ன மறந்துட்டேன். ஆனா இந்த தொழில் சேரவங்களாம் பாரு, முடி வெட்டுவாரு, நீ விரும்புற மாதிரி வெட்டுவாரா, அவரு விரும்பி வெட்டுவாரா? வா சனி உட்காரு, இந்தா வெட்டிக்கோ. நாங்க தேவ பாசை தெரிஞ்சவங்க, நாங்க புனிதமான ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கிறோம், நாங்க வெட்டுறதுதான் வெட்டு, நீ வெட்டின்னு போனா வெட்டுறாரு உங்களுக்கு கேட்கறாரு. நீங்க சொல்றீங்க நீங்கெல்லாம் மொத்தமா வச்சிருங்க, இங்க மொத்தம் அப்படி வந்து இது வரணும். அதான் அந்த படத்துல வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரஜினி மாதிரி இந்த இடத்துல சேவ் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனாக்கா அஜித் மாதிரி இப்படி இருக்கும், தளபதி மாதிரி வச்சுங்க, ரஜினி மாதிரி வச்சுங்க. இல்ல பஃப் விட்டு அப்படி தூக்கின்னு உள்ள விட்டா அப்படி வந்து அப்பெல்லாம் தலை வாரி பஃப் விட்ட பார்ப்பாங்க. வச்சிருந்த போட்டோலாம் எடுத்து வச்சுங்க, காணாம போய் தலை நல்லா வாரிட்டு மேலே வச்சு அந்த சீப்ல ஒரு முறுக்கி விட்டோம்னா அது வந்து அது வரும். அப்பெல்லாம் அந்த டாக்டர் சிவா, அந்த சிரி சொல்லுவோம், இந்த மாதிரி பத்துலாம் சிவாஜி கணேசன் பஃப் விட்டுருப்பாரு. பஃப்னே பேர் அது முன்னாடி வந்து அது போய் சொல்லி வச்சு. இன்னைக்கு சில பெண்கள் வச்சுக்கிறாங்க அதை போட்டு கிளிப்லாம் பண்ணி, அதுவும் கொஞ்சம் விசேஷமான பெண்கள் தான், தன்னை அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிற பெண்கள் தான். இப்போ அவங்களாம் வேற லிஸ்ட்ல இருக்காங்க. ஆமா, யாரும் அழகா இருந்தாங்கன்னா அவங்களாம் எங்களுக்கு பிடிக்காது, அவங்களாம் தேவையா இருக்காங்க. நாங்கெல்லாம் பச்சினி செய்வோம், எங்களுக்கு தலை வர தெரியாது. முடி பறக்க விட்டுருந்து தலை வராம இருந்துன்னு வச்சுக்கலாம். இல்லை நாங்க அப்படியே மொத்தமா எண்ணெய் போட்டு அமுக்கி கோயின்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்கி யோசிச்சோம்னா நாங்கெல்லாம் பச்சினிங்க. முடி அவுத்து போனவங்களாம் ஏற்றான், அவன் முடி அவுத்து விட்டு போனாலாம் கண்ணைக்கு மதுரை எழுந்திருச்சான். இன்னைக்கு எல்லாரும் அவுத்து விட்டு போயிட்டாங்களா, சுனாமி வந்து. சுனாமி ஏன் வந்து தெரியுமா உங்களுக்கு? எல்லா பொம்பளையும் விரிச்சு தலையோட இருந்ததுனால தான் சுனாமி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கிறான். குரு யார்? நான் என்னை நானாக ஒய்நத்துருவேன். இந்த தொழிற்சேர்வங்களாம் யாரு? யாரு என்னன்னா பண்றது இல்லை அவங்க. அப்ப குருன்றவன் யாரா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு உதவணும், என்னை நல்வழிப்படுத்தணும், என் தேவைகளை செஞ்சு கொடுக்கணும். ஆனா அவன் என்ன பண்ண கூடாது, அவன் என்னை மாற்றக்கூடாது, என் விருப்பத்தை என் செயலை என்ன பண்ண கூடாது. எனக்கு தப்புன்னு விருப்பம்னா என்னை புரிய வைக்கணும், எனக்கு தப்பு, அவ்வளவுதான் அவன் வேலை. நான் தான் என்ன பண்ணான், திருப்பிக்கணும். அவன் என்னை திருப்பினா நான் தப்ப கூட ஆயிடுவேன். ஆனா இவனுங்க இப்ப கேடு கட்டவங்க எல்லாம் குருன்ட்டு சொல்லி இவங்களா போய் அவங்க காலில் உண்டுட்டு
வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன், கறிமீன் சாப்பிட மாட்டேன், கோமணம் மட்டும் கட்டிட்டு திரிவேன், 3 துண்டு தொட்டுப்பேன், செருப்பு போட மாட்டேன், மண்ணு புனிதமா இருந்து செருப்பு போட மாட்டேன், இப்படிலாம் சொல்றவங்களா பாத்துக்கிறீங்களா? ஐயோ தாடி பெருசா விட்டான்னா சாமியார் ஆயிட்டான். நம்ம லோக்கல் பாஷை பேசுனா சாமியார் கிடையாது. சாமியார்னா புனிதமானவர், ரொம்ப பவ்யமா பேசுவாரு. யாருமே பேசுறது ஒருத்தர் யாருமே பேசுறது ஊமடா அவன் இல்ல. ஊமை உனக்கு என்ன தெரியல, ஊமைன்னு தெரியல அவன் என்ன செய்யறான். முடி வெட்டுறது எப்படி வெட்டுவார்? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க தூங்கிட்டீங்க. நீங்க செருப்பை எப்படி குத்தீங்க? சும்மா நீங்க உங்க நாத்த அடிச்சு கக்கூச உள்ளதாங்க அடிச்சுக்குதுன்னு உள்ள நீங்க அதை அடுத்து கூட வந்து கூட செய்யல. உள்ள போய் பாருங்க அடிச்சுக்குதுன்றீங்க. நீங்க திருப்பீங்க. நீங்க எல்லாம் புனிதமான நீங்க பேண்ட் பீ தான் இது. முடி உண்டு, செருப்பு உண்டு, எல்லா கருமும் நீ தான் அசிங்கப்படுத்தின. அவங்ககிட்ட நீ என்ன பண்ணுங்கிற? திருப்பி காட்டுற. ஆனா அவன் எப்படி பண்றான்? அது ஒரு அவன் யாரு இப்ப இங்க என்ன இருக்கு புனிதம்? புரியவே இல்லை இந்த உலகத்துக்கு புனிதம்னா என்னன்னு. வாந்தி ட்ரெயின்ல போகும்போது எச்செல்லாம் தொடுத்து எடுத்து போட்டாரு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களா யாருன்னா? ட்ரெயின்ல போனாருன்னா ட்ரெயின்ல யாருன்னா பீடி துண்டெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா அதெல்லாம் பொறிச்சு மச்சு எடுத்து போடுவான்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? ஏன் சொல்ல? ஒரு மூடி மஸ்தானு இங்க வந்து இன்னும் ஒரு ஸ்வச் பாரதா 2 கண்ணாடி போட்டு ஒரு இது தூய்மை இந்தியா அப்படின்னு சொல்லி குப்பை கடல்ல போடுறான்னு சொன்னா அப்ப இத்தனை எஸ்கார இந்த முடிவெற்ற விளம்பரம் பத்தினாரா? செருப்பு தைச்சு ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? கேட்டீங்களா? இன்னும் பேர் கேட்டீங்களா? முடிவெற்ற ஒரு பேர் கேட்டீங்களா? உங்க கங்குச அடைப்பெல்லாம் எடுத்துட்டு போனார் ஒரு பேர் கேட்டீங்களா? இவன் ஒரு போன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க எங்க முடிவெடுத்தீங்களோ அவர்கிட்ட பேசிக்கிறீங்களா? அவருடைய பேரை கேட்டுக்கிறீங்களா? நீங்களாம் அதெல்லாம் என்ன நினைக்கல? புனிதமானவங்களா நினைக்கல. பரவாயில்ல. ஆனா ஒரு அசல் குரு அப்படி இல்லை. ஒரு அசல் குரு அப்படி இல்லை. கடவுள் புரிந்த ஒரு மனிதன் உண்மையாவே ஆக்கிறதுக்கு துணிஞ்சல் உள்ள ஒரு மனிதன் ஒண்ணு என்ன பண்ண மாட்டான். உங்களுக்கு மசாஜ் பண்றாருன்னு வச்சுக்கோமே, முடி வெட்டுறது எப்படி பண்ணுவாரு? நீங்க ரொம்ப புனிதமானவங்க எப்படி பண்ணுவாரா? அங்க அடிக்கிற சத்தம் நான் 10 இருக்கிறவங்க கேட்கும். நீங்க வர நல்லா பண்றாருன்னு தலையில மோளம் அடிக்கிறாரு டப்ப டப்ப டப்பன்னு எண்ணெய் ஊற்றி. அடுத்த வாட்டி நீங்க அங்க போறீங்க அப்படித்தானே? செருப்பை கையில எடுத்து தைச்சு உங்க கையில போட்டாரு. நான் தாண்டா விசேஷம் அவருக்கு புரியும். நீங்க அவரை தானே பண்ணுறீங்க மட்டமா பாருங்க. நீங்க அடைப்பேற்றனுக்கும் 4 நாள் லீவ் போட்டேன்னா நீங்க பணம் ஒண்ணு கண்டுபிடிச்சு பணத்துக்காக அவங்க எல்லாம் செய்யறான்னு வச்சுக்கிறீங்களா? கிடையாது. மேக்சிமம் வேலை செய்யறவங்களா அப்படி கிடையாது. அதை அவங்க நேசிக்கிறாங்க. அந்த செருப்பு தைக்கிறோம் அந்த வாரம் எடுத்து மச்சு உள்ள தைக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் செய்யும். அந்த அடைப்பு எடுக்கிறோம் அடிச்ச உடனே ஒரு திருப்தியாகுது அவர் எடுத்து போட்டு முடிவெட்டு உங்களை பார்த்து ரசிக்கிறாரு. அந்த நான் தான் முடிவெட்டேன். பாத்துருக்கீங்களா? எம்ஜிஆர் போட்டெல்லாம் வச்சிருப்பான் ஜோசிக்காரன். இந்த நான் எம்ஜிஆர் ஜோசியம் பார்த்தேன், அஜித் ஜோசியம் பார்த்தேன். பாத்துருக்கீங்களா? அவர் முதல் நல்லா போது கட்ட போது நான் இந்திரா காந்தி முன்னாடி சாவாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் சொன்னவங்களாங்கிறாங்க. அதுவும் இத்தனை குண்டு போட்டு செத்துருவாங்கன்னு சொன்ன ஜோசியங்கள்லாங்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆளுங்க பாத்துக்கிட்டீங்களா? அப்போ ஒரு குருன்றவன் என்ன பண்ணுவான்? உன் மலத்தை, உன் அசிங்கத்தை, உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயம் உனக்கு தான் என்ன பண்ணுவான்? நான் ஜஸ்ட் அறிமுகம் தான் பண்ண முடியும். நீ தான் தெளிவாயிருந்தோம். உனக்கு அறிமுகப்படுத்தும் போதே உனக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அறிமுகப்படுத்தவே நீ அவமானப்படுற. உன்னை நான் உனக்கு அறிமுகப்படுத்தினாவே நீ அவமானப்படுற. நஷ்டம் உனக்கா எனக்கா? நான் உன்னை அறிமுகம் மட்டும் தான் பண்ணேன். அதுக்கு உனக்கு அவமானமா இருக்கு. ஆனா என்கிட்ட உன்ட்டேனா அசிங்கமா செய்வேன். தெரிஞ்சுன்னா பெரிய மயிறு ஜாதியில எங்க போன கறி சாப்பிட்டியா? மாட்டுக்கு தான் பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாது. சாப்பிட்டு தான் போறாங்க. என்னென்ன பிரச்சனைன்னா இந்த பக்கம் தான் ஒருத்தர் புனிதமானவனா மாறுறான். நாங்கெல்லாம் அப்ப இருந்தே சாப்பிட்டு நாங்க அப்படிலாம் காலம் புனிதமாயிடுச்சு. கைமீன் சாப்பிட்றதுனாலாம் ஒருத்தர் புனிதமாக முடியாது. கஞ்சி குடிக்கிறதுனாலையோ இல்ல கூழ் குடிக்கிறதுனாலையோ இல்ல பிரியாணி சாப்பிட்றதுனாலையோ இல்ல வெச்ச சாப்பாடு மட்டும் உப்பு இல்லாம சாப்பிட்றதுனாலையோ ஒருத்தர் தான் வாங்க முடியாது. சாப்பிட்டு பேல்ற போற விஷயத்துல என்ன ஆயிடுச்சு? புனிதம்ன்றது என்னத்துல இல்ல, செய்யற எந்த வேலை செய்யறது இல்ல. செய்தொழில் வேற்றுமைன்னா செய்யற வேலை வச்சுதான் மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறான். கிடையாது. செய்யற வேலையை எப்படி செய்யறது வச்சுதான் மதிப்பு வருது.
உன் அடைப்பை சீக்கிரமா வச்சுட்டு உங்ககிட்ட காசு வாங்கி போனவர்களுடைய நம்பரை நீ கேட்கல கூட உங்ககிட்ட கேட்டு அன்னைக்கு வந்தாரு, அவர் பேர் என்ன தெரியுமா, உங்க வீட்டு கூட வந்து பண்ணாரு தானே, எழுதுவ ஒரு நாள் திரும்ப அடைப்பு ஏற்பட்டேன், இல்ல திரும்ப அடைப்பு ஏற்படும் உனக்கு தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணுவேன், அவனை எழுதுவ அடிச்சு தோசை பண்ண அம்டனை என்ன பண்ணுவேன், திரும்ப மசாஜ் பண்ணவனே தேடுவேன். ஏன் உன் செருப்பை தெரியா தைச்சு குத்துவனே திரும்ப தேடுவேன். ஒரு நாள் எனக்கு புரியும் உனக்கு அப்படின்னு எனக்கு தேடுவேன். ஆனா குரு நீ அந்த மாதிரி ஏமாந்து போயிடுறது தன்னை என்ன பண்ணுவான், நான் தாண்டா உனக்கு, நான் இந்த மாதிரிலாம் செய்யற ஆளு, எனக்கு கடவுள் தெரியுண்டா, என்ன பண்ண மரியாதையா கேட்டுக்கடா, அல்ல இவன் நீ லோகத்துல எந்த தேவையா பையன் குருவை நீ பார்க்கல, ஆனாலும் உனக்கு என்ன நினைச்சு தெரியல, குருக்குரிய தட்சணை உனக்கு கொடுக்க தெரியல. தட்சணை அப்படின்னு சொன்னா என் தகுதி எதுவோ அது உனக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோட உச்சபட்ச தகுதி எது இருக்குது இருக்கு, அது உனக்கு காணிக்காதுன்னு அர்த்தம். தட்சணை என்ன இது, உன்னுடைய உச்சபட்ச தகுதி எது, என்னால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும். நான் ஒரு மன்னன், என் ராஜா கிட்ட கொடுக்க முடியும். நான் ஒரு குதிரை லாயக்காரன், 4 குதிரை வச்சுங்கிறேன், ஒரு 4 குதிரையை தான் என்னால தர முடியும். நான் ஒரு ஏக்கர் வச்சுக்கிறேன், ஒரு ஏக்கர் நல்லா தான் தர முடியும். நான் 10 மாடு வச்சுக்கிறேன், என்னால 10 மாடு தான் தர முடியும். 11வது மாடு என்ன பண்ண முடியாது, என்னால தர முடியாது. இப்ப தட்சணை எப்படி இருக்கும், அவனுடைய உச்சபட்சம் தான் ஒழுக்கமா இருக்கும், எப்படி இருக்கும் ஆளாளுக்கு, அப்ப தட்சணை எப்படிதான் இருக்கும், மாறி இருக்கும். இப்ப பாக்குறான் மன்னன் 10 மாடு கொடுத்து அவர்கிட்ட அவரு தெரிஞ்சு வச்சுனான்னா, நான் ஏன் என் ராஜா கிட்டே கொடுக்கணும், நானும் என்ன பண்ணுவேன் 10 மாடு தான் கொடுப்பேன்றான். 100 மாடு வச்சிருக்கணும் 10 மாடு கொடுக்குறான், மன்னனும் 10 மாடு கொடுக்குறான். இப்போ குருக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகையாயிடுச்சு. குரு பணத்துக்கா சொல்லி தருவாரு, அப்படிலாம் பணத்துக்கெல்லாம் சொல்லி தரக்கூடாது, சும்மா சொல்லித்தாரு. கடவுள்னா காசுதா அப்படின்னா தட்சணை உபதேசம் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், ஒரு தட்சணை எதனா கொடுப்பாங்க, அவர் நான் சொல்லணும் உண்மையே சொல்லி விடணும். காசு போய் இது வாங்க விற்பாங்களா, அசிங்கமா இல்லையா, கேள்வியே இல்லையா, இது கேள்விதான் கேள்விதான். இப்போ உச்சமா தரத்து போய் அளவுக்கு தந்து பார்த்து அளவு தந்ததும் போச்சு, அளவுக்கு ஏன் தர அப்படின்னு சொல்லி உங்க விருப்பமா போடலான்ற மாதிரியும் ஆயிட்டான். இப்போ குரு சரியில்லையா, சீடன் சரியில்லையா, தட்சணை கொடுத்தவன் சரியில்லையா, தட்சணை வாங்குறவன் சரியில்லையா. இப்போ நான் ஒரு அம்ட்டேன், எனக்கு நல்லா செஞ்சிச்சு, அந்த கேவடியா பண்ணி எனக்கு என்னுடைய வேல்யூ தெரியாம இருந்துச்சு. கக்கூசு கழுவும் போது நான் வந்து தோட்டி நான் மட்டமானு நினைச்சிருந்தேன், ஒருத்த அடிச்சுட்டாக்கா நாத்தடிச்சு செத்துருவாங்க வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க, நாத்திச்சு செருவு தைச்சாலும் ஏன் நான் தான் தைச்சு தரணும், மரியாதை எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்படி தெளிவான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், யார் நிர்ணயிப்பாங்க, உச்சபட்சம் போது ஆளாளுக்கு என்ன பண்ணுவீங்க, பொய் சொல்லுவீங்க, ஏமாத்துவீங்க, திருடுதனம் பண்ணுவீங்க, வஞ்சனை பண்ணுவீங்க, எவ்வளவு குறைப்பான்னு பண்ணுவான். அவன் குருவே இல்லையே, சும்மா கோயில வந்து ஒப்பேத்தி இருந்தவன், அவன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்தாலும் தான் பண்ணுவான். திருநீர் வச்சு அனுப்பத்துக்கு துட்டா கேட்பான், அது கூட 300 ரூபாய் கேட்டுக்கிறான், போகர் கொடுத்தாருச்சு. 100 ரூபாய்க்கு காய்கல்பம் கொடுத்துக்கிறான். அப்போ கடவுளை சும்மாவே சொன்னான், புனிதமான ஒரு சேவிச்சு கூட 2 ரூபாய் வாங்குறான் ஒருத்தன், சேவு துணி போட்டுட்டு எதுவுமே மன சுண்டல் தலை வந்து உட்காருன்றான் ஒருத்தன். நாத்தியம் வந்தா பேண்ட் அடிப்போம், நாங்க துட்டை வெளியே வந்து வாங்கிப்போம், போட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்தா போதும், வெளிநாட்டுல இருந்து டொனேஷன் பண்ணிப்போம் அப்படின்றான் ஒரு கூட்டம். ஜாதியில மயில இருந்தா மட்டும் உள்ள வாயில்னா வெளியே அப்படி ஒரு கூட்டம். சாப்பிட்றவங்களாம் புனிதமானவன், சாப்பிடாதவன் புனிதமாத்துறவன், இப்படி ஒரு கூட்டம். இப்ப எங்க குரு, இப்ப எங்கேயா அந்த அம்டன், எங்க அந்த கக்கூஸ் கழுவுற, எங்க அந்த அம்டன், எங்க அந்த கக்கூஸ் கழுவுற, எங்க அந்த செக்கிலி, எங்க அந்த பறையப்பா குருக்கு என்ன குருக்குறான் கேள்விப்பாரு, என்ன சொல்றது எவனக்குறான் நான் போய் வாட்டுறேன், 10 எடுத்துக்கு போ, நான் சொல்றதெல்லாம் கேட்டு பாடமா, நீ எதனா புக் எடுத்து படிச்சுட்டு புரிஞ்சு. இப்ப தட்சணை என்ன பண்றோம், நீ குருத்த வாங்கிக்கணுமா, நாங்க எடுப்போம். எப்போ நான் நல்லா அம்சம் எனக்கு தெரிஞ்சிச்சோ, நீ விரும்புறபடி நான் முடிவெட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ, இப்ப கூட யார் நிர்ணயிப்பேன், ஏய் லைன்ல நீ எல்லாம் நினைக்க கட்டி போடா, முடி வெட்டுறேன் வெட்ட கட்டி போறேன், எனக்கு தேவை ஒரு கவலம் கஞ்சி. அல்ப பயிலுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க முடியுமா, மென்டல் கூட்டு வச்சு சொல்லி கொடுத்தே சரியா செய்ய மாட்டேன்ற நாய், இல்ல வேலையாகுது மயிராகுதுன்ற, சீரியஸ் ஆகுறன்ற,
அப்புறமா பாத்துக்கலாம், கடைசி காலத்துல பாத்துக்கலான்ற கட்ட கலைக்கே உனக்கு என்ன இல்ல, வேல்யூ இல்ல. உனக்கு நேத்துக்கு அப்ப அது போற போக்குல ஏதோ கட்சியது வாங்கி வச்சுக்கிற. அப்ப என்ன இல்ல உனக்கு, பொறுப்பு இல்ல. அப்படிதானே? அப்போ உச்சபட்சமா தட்சணையா கொடுத்துட்டா என்ன பண்ணுவான்? அதுக்கு அடுத்தது வேற இல்லைன்னும் போது அதுதான் அவன் வாங்கினான். அப்படிதான் குரு தட்சணை முதல்ல இருந்தது. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, 10 மாடு கொடுத்தவன் 5 மாடு கொடுத்தவன் பிரச்சனையே வந்துச்சு. திருநூறுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க போய் இஷ்டமா 1 ரூபா 50 ரூபா 10 காசு காலனா எட்டனா தொண்டி காலனா இப்படி போட்டவங்களாங்கிறான். இன்னும் சில பேர்லாங்கிறான் வாசல தேசி போட்டவங்களாங்கிறான் உண்டியில. திருப்பதி உண்டியில உங்களுக்கு கோல்டு உண்டுது அது உண்டுதெல்லாம் சொல்றவங்களாங்கிறான். வாசல் உண்டுது சொன்னா நான் உங்களுக்கு வாசல் கூட உள்ள உண்டு காலகாலன்னு ஒண்ணு 10 20 வாசல் ஒன்னா போட்டு துணியில கட்டி கொட்டணும்னுங்கிறாங்க. யார் பார்க்க போறாங்க? சொன்னாங்களே அப்படின்னா வாசல் வந்து வந்து ஊந்துருக்கு, வாசலும் வருது. தேஞ்சு போன காயெல்லாம் வந்து ஊந்துருக்கும் பாத்துக்கிட்டீங்களா? அதுல பழைய செப்பு நாணயெல்லாம் கூட போட்டிருப்பாங்க. பொதுவாக தாலி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல மாறுற மாதிரி சும்மா கோல்டு முலாம் பூசி எல்லாம் இருக்கும். அதுங்களாம் கூட இருந்து கட்டி போறவங்களாங்கிறாங்க. புத்து தெரியாம தாலி போடுறான்னு வச்சுக்கேன், இந்த தேவடைய பையன் தாலி போட்டு வேண்டினா இல்ல இந்த தேவடைய பண்ண வேண்டினான்னு புத்தம் பார்ப்பான். குடி அடகு வைக்கணும்னா ஏதோ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பாலிஷ் பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லி வேற எடுத்து வந்து கொடுத்துருவான். இவ எடுத்து எதை போடுவாங்க? இந்த மாதிரிலாம் ஏமாத்துறதுலாம் உண்டுதானே? நடக்குமா நடக்காதா? இப்போ குரு அல்லது இந்த ராம்டன் இல்ல இந்த ஸ்டோட்டி இல்ல இந்த தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு வேலைக்காரன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்? இப்போ தட்சணை போது யார் தீர்மானம் பண்ணுவா? தட்சணை தீர்மானம்னா எப்படி பண்ணிருக்கணும்? உச்சபட்சத்தை கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுவ அடுத்தது? உன் கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன். ஆமா நீ எப்படி வாழ்வ? உனக்கு ஒரு பயம் இருக்கும், கரெக்ட் தானே? ஆனா பயமே இல்லை, நீதான் சாவு பண்ணுவோம் தானே? சாவு பண்ணுவோம் தானே? ஏன் எல்லாத்தையும் விட்டா அதை பத்தி மாட்டாரு? இல்ல யார் கேள்வி விட்டான்? யாரு கொடுத்தா? குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே. எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாருக்கும் ஏழைங்க கொடுத்துட்டான். கோமனை கண்டா கூட உசாரா இருக்கிறான். கோமனை கிட்ட துறைவான கூட எப்படி தான் இருக்கிறான். நீ பொட்டினத்தாரே பேச மாட்டேன் பேசிட்டான். அவன் அம்டன் வந்த பேரு ஒருத்த யாரா தானே வெட்டி தானே அவனை நம்பிய. பாப்பானுக்கு ஒரு மாதிரி பறையனுக்கு ஒரு மாதிரி செட்டியாருக்கு ஒரு மாதிரியா வெட்ட முடியும்? செட்டியார் இருந்தா நான் மயிர் கொடுங்க. நீ சொத்து யாருடா குத்த? யாரு குத்த? கேள்வியா இல்லையா? அப்ப என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னா பாக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு நீ சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருக்கிறோம். கடவுள் எப்படி இது? நேரா பாரு, நேரா கேட்டு நேரா தொடர்புகிட்ட போ, நேரா புரிஞ்சுக்கோ. அப்படித்தானே? மத்தி மத்தி பேசிட்டு இருக்கு அதுன்னா அப்படியா? தெளிவா சொல்லி வச்சுன்னா சூன்யம். கடவுள் எப்படி இருக்கு? இப்ப தட்சணை யாரு? நான் உனக்கு கடவுள் சொல்லிட்டு எப்படிதான் இருக்கு, அதுக்காக கேட்கிறேன். அங்கதான் புரிஞ்சிச்சு இல்ல, போய்விடு, போயிடுச்சு போ, நல்லா இரு. அதை அனுபவிக்கணும்னா மட்டும் வா, உனக்கு இல்லையா அது? என்னையே கேட்கிற? அப்போ தட்சணை என்ன போகுது? குரு தட்சணை போகுது. குரு என்ன தொடர்பு செஞ்சிரு, தகுதி என்ன விட்டுரு அவரை. அவரையா போய் நீ தொந்தரவு பண்ற? அவர்கிட்ட ஏன் போய் பேரம் பேசுற? உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நல்லா கேட்டுங்க. நீங்க ஒரு ஹோட்டல்ல போனீங்க, லிஸ்ட பாப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க பாக்கெட் என்ன ஆகுது அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க. எது வரைக்கும் உங்க பாக்கெட்ல இருக்கிற பேலன்ஸ் இருக்கு. அன்லிமிட்டடு ஹோட்டலே வாங்குற அளவுக்கு பதினெண்டு இருக்கு. அப்போ போட்டு பார்ப்பீங்க? அவசியம் இல்லை. இல்ல நீங்க கணக்கு பண்ணி செலவு பண்றவரு, இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடு இவ்வளவு செலவு பண்ணா மட்டும் போதும்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? பண இருப்பு ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல நானே என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்னா அப்போ ஒரு காரணமா இருக்கலாம். சில முள்ளமாரிங்களா இருக்கலாம், பணம் எவ்வளவு இருக்காது, பூரி இவ்வளவுதான் இருக்கும், இவனவே நினைச்சு சாப்பிட்டுருவான், 5 ரூபான்னுவான், 1 ரூபாய் தடவுவான். புரியுதா என்ன சொல்றது? அந்த மாதிரி முட்டாளர்கள் வேணா இல்லையா இந்த உலகத்துல? அப்போ என்னதான் பண்ணும்? அப்போ ஹோட்டல் சர்வர் என்ன சொல்லுவாரு? போர்டு பார்த்தானே இது என்ன கேட்டுக்கலாம் தானே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தெரியாம சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சுட்டு தானே வச்சுக்கிறோம். கேட்டாருன்னா சில கேள்விகளை கேட்டானே நாமளே முடிவு பண்ணிருக்கு. கூடி வெளியே பரோட்டா வெளியே நாமளா முடிவு பண்ணணுமா, ஹோட்டல்கார முடிவு பண்ணணும்? நீ என்ன சாப்பிடணும் நீ முடிவு பண்ணலாம், என்ன விலைன்னு யார் முடிவு பண்ணலாம்? ஹோட்டல்காரனா நீ? இல்லைங்க எல்லா ஹோட்டலையும் 2 ரூபாய் தான் பூரி. கலந்து போனல போய் சாப்பிட்டுருக்கீங்களா? நான் 70 ரூபாய்க்கு சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டுக்கிறேன், அதான் நான் நினைச்சு சாப்பிட்டேன்னா நியாயமா இருக்கு? நியாயமா? ஓட பார்த்துருக்கு பார்க்கல என்ன பண்ணிருக்கணும், கேட்டுருக்கணும். இல்ல விலை அதிகமா தான் கொடுக்கறதுக்கு தகுதி உங்ககிட்ட
இருந்திருக்கணும். இப்ப என்ன வந்து கேக்குற, நீ ஏன் 100 ரூபாய்க்கு விக்கிற? கேட்க முடியும்? என் பூரி எந்த மாதிரியா இருக்கு? அசல் கோதுமை மாவு. எதுவும் மிக்ஸ் கடப்படம் கிடையாது. நான் கல்லெண்ணெயில செய்யறது இல்ல, சன்ஃபிளவர் ஆயில்ல செய்யறது இல்ல, நெய்யில தான் செய்வேன். நான் வாங்கின சென்னா தரம் முழுசானது. ஒரு புழு கூட அது உள்ள இருக்காது. ஓட்டல் தக்காளின்னு ஒண்ணு வாங்கி வைக்கிறான். இந்த கோழிக்கறி கறியில தோலுங்கெல்லாம் தனியா வந்துடும். அதை மட்டுமே எடுத்துன்னு போய் சால்னாலாம் செய்யறவங்களாங்கிறாங்க. தலை, காலு இதுங்களை வெட்டி போட்டு குழம்போட கோழியோட வாசனை வரணும் உங்களுக்கு, அவ்வளவுதானே. தலை போட்டாலும் ஆயிடா வாசனை வரும். அங்க போய் பரோட்டா என்னங்க சிக்கன் கிரேவின்னு எடுத்து வந்து ஊற்றுவான். கிண்ண கிண்ணமா டப்பா டப்பாவா பைட் பைடியா தான் வைப்பான். என்கிட்ட வந்து அப்படி இருக்காது. ஏன் நான் தலைக்காலில் செய்யல, தொட ரெக்கையில செஞ்சுக்கிறேன். உனக்கு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றினா அது ஒரு ஒரு பீஸு வரும். இப்ப நான் எவ்வளோக்கு இருப்பேன்? என்னுடைய கிரேவி கூட என்ன தான் காசு தான். இல்லைங்க பரோட்டாலாம் சாப்பிட்டா சால்னா ஃப்ரீ தானே. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஹோட்டல் தரோம் மாறுது. அப்போ அசல் உண்மை தட்சணைன்றது என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்கு நான் உண்மை சொல்லணும், அவனுக்கு ஒரு தகுதி, அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இல்லாத மனுஷனுக்கு உண்மை சொன்னா என்ன பண்ணுவான்? தகுதியற்ற மனுஷனுக்கு கொடுத்தா என்ன பண்ண மாட்டான்? வேல்யூ பண்ணணும். அவனுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ, நான் தட்சிணை தீர்மானம் பண்ணிட்டா எனக்கு என் பிரச்சனை முடிஞ்சது. இப்போ நான் என் பிரச்சனையிலிருந்து தீர்வு தேரணுமா, உன்னை தீர்வு தேரணுமானா உன்னை தீர்மானிக்க முடியாது நான். ஏன்னா இன்னைக்கு நல்லவன் நாளைக்கு கெட்டவனா ஆகிறான், இன்னைக்கு கெட்டவன் நாளைக்கு நல்லவனா ஆகிறான். நித்த மனம் மாறினே இருக்குது, புரிதல் அவனவனுக்கு மாறினே இருக்குது. இல்ல ஒரு வயசுல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரியுது, ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒவ்வொரு மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். அங்க போனா அவன் அதை பண்ண விடாதுட்டான், முட்டை மறியும் சாப்பிட்டுக்கலாங்க, மீதெல்லாம் சாப்பிடுறதுக்கு சொல்ல ஒருத்தங்கிறான். வா பெருமூச்சு விட்டுன்னு போதும் அங்கேயே போறவங்கிறான். அதுவே போதும் இருக்கணுங்கிறான். இந்த குரு ரொம்ப நல்ல ஒரு முட்டை சாப்பிடலாம். என் குரு அப்படி கிடையாது, ரொம்ப அப்பட்டும் நெய் மட்டும் சாப்பிடலான்றது. மாட்டு கோழிக்கு சாப்பிடலாம், மாடு சாப்பிடாதா? நம்ம நாங்க புனிதம் ஆயிட்டோம் நெய் சாப்பிட்டு. உனக்கு புரியல சாப்பிடாத, தப்பு கிடையாது. உனக்கு புரியுது சாப்பிடு, தப்பு கிடையாது. உனக்கு புரியுது தப்பு கிடையாது. ஆனா ஒரு குரு கிட்ட போகும்போது என்ன பண்ண முடியாது? குரு அது சொல்றதுக்கா போனேன், அது கத்துக்கிட்டுக்கா போனேன், எதை சாப்பிடலான்னு கத்துக்கிட்டு குரு கிட்ட போனேன். கடவுள் தெரியுமா உனக்கு? கடவுள் தெரிஞ்சிச்சா? கடவுள் எப்படி இதுன்னு சொன்னாரு அவரு? எவனா உனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறானா? புத்தர் சொல்லிக்கிறான், புரிஞ்சிச்சா உனக்கு? 1 மணி நேரமா பேசிக்கிறான், புக்ல சூழ்நிலை அவன் எழுதிக்கிறான். அதே தப்பால உனக்கு சொல்லி கொடுக்குறான். கடவுள் இல்லைன்ட்டாரு புத்தர். இல்லை விவாதனால வர போய் தனித்தனியா இருக்குன்றான். புத்தர் சொன்னதே எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி அவனுடைய இதுவாகவே சொல்லிடுறான். அந்த மனுஷன் சாகும்போது 2 பேரும் ஆயிட்டுக்கிறான், ஈனயானும் மகாயானும் நினைச்சுக்கிறான். புத்தர் சரணம் கட்சி அப்படின்னு மட்டும் தான் 2 பேரும் ஒன்னா சொல்றான். ஒருத்தர் வெட்டினா பாவம் சாப்பிட்டா சரியா போயிடுச்சுட்டான், ஒருத்தர் வெட்டுறதே பாவம் சாப்பிடவும் கூடாது. சைவம் சரி சொல்றோம், அதாவது கறிமீன் சாப்பிடக்கூடாது ஒரு கூட்டம், கறி சாப்பிடுற கூட்டம் புத்தத்திலேயே. என்ன பண்ணலாம்? இப்ப புத்த சொல்றது தெளிவாயிடுச்சா? வள்ளுவன் பகவான் சொல்கிறான், பகலோன் வெயிலோன் சூரியன் அந்த மாதிரி பகவான், பகலாக இருப்பவன் வெளிச்சமாக இருப்பவன் சொல்லிட்டான். அது பகுப்பட முடியாத வானம் உங்களுக்கு புரியவே இல்லையே. அப்போ எவனா எதனா புரிய வச்சான்னா அதானே நீ புரிஞ்சிருந்தா சொல்ற. நீ புரிஞ்சின நான் நீ 2மே யோசிச்சு முடிவு பண்ணிட்டு வான்னு கூட சொல்றேன். கேள்வி கேட்கறது சொல்றேன். கேள்வி கேட்கற உரிமையான இடத்துக்கு நீ போனியா பாரு. எவனா உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் கொடுத்தானா பாரு. நான் நல்லா அமிட்டேன் உன்னை கேட்க உனக்கு எப்படி எடுத்து. ஆனா நல்லா அமிட்டமே இல்ல, கட்டுறான் நீ வெட்டின்னு வரிய. உனக்கு அறிவுக்கு தான் உனக்கு. நீ குருவை பாத்தியா மயிறு? என் வீட்லயே போய் என்ன பண்ணிட்டு வந்துக்கிற? அவனெல்லாம் ஒரு குருன்னு வர என்கிட்ட வர சொல்றேன். நான் அங்க போனேன் இங்க போனேன் கொடுங்க, அவன் குரு. அவன் எங்கன்னா எச்சப்பறி கிட்ட போயிட்டு வந்தேன்னா அவன் குருன்னு சொல்லியே. என்னங்க இதெல்லாம் பகுதி மத்தவங்க எல்லாம் குரு இல்ல, நீ தான் பெரிய மயிரா. கேட்டு தப்பு கிடையாது, கேட்டுக்கோ தப்பு கிடையாது, விட்டுன்ற நானே. என்ன பண்றேன்? இப்போதான் குரு யாரு? எனக்கு கடவுள் தெரியும், உனக்கு அதை என்ன பண்ண முடியும்? உணர்த்த நீ என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியும், நீ உணர முடியாது. நாங்க கட்டவர்களாய் ஜோதியாகி கண்டு கொடுக்கும். ஆமா கட்டவர்களாய் தான் ஜோதியாகும். கண்டுபிடிச்சு உணர்ந்து சொல்றான். ஜோதி ஆகும்போது உஷாரா பார்த்துருக்கணும். அவர் காணாம போனதுல தண்ணி இருந்துருக்கோம். அவனுக்கு பேர் ஜட்டி வாழ்க்கை. அவங்க வீட நான் எப்பனா கேட்டு தெரிஞ்சுனால அப்படியே அங்க தண்ணி இருக்குமான்னு ஒர்க் இல்ல. பேட்டியாளர்கள்லாம் வேற நோக்கி இருந்துக்கிறாங்க. இல்ல வனத்துறை மேல வனத்துறை இடத்த பிடிச்சாரு, அதை பண்ணிட்டாரு, யானை தடங்களை வழி தடங்களை இப்படிலாம் சும்மா பின்னாடி பரம்பு வச்சுக்கிறாங்க. அதனால நல்லதாங்க. பொண்டாட்டியை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க சிவலிங் டூர்ல.
கேஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனா அவங்க போயிட்டாங்க. அதாவது பீர் பாட்டில் வாங்கி வச்ச கேஸ் மட்டும் வெளியே இருக்கும், உள்ள பீர் இருக்கு. இல்ல பாட்டில் இருக்கும், பேருக்குள்ள பீர் இருக்கு. பாத்து எண்ணீங்கன்னா 12 பாட்டில் இருக்கு. 12 பாட்டில் இருக்குமா பீர் இருக்குமா? ஆமா, நம்ம மேனேஜர் நல்ல மேனேஜர். பாட்டில் அப்படியே வச்சு பீர் மட்டும் வச்சுக்கிட்டு தோல் இருக்க பழவீங்கி துருத்து வைத்ததாம் களிமண்ணை. இந்த நிறைய காக்கா அவங்க ஃப்ரெண்டுங்களாம் போயிட்டு விவசாயம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது அப்படின்னு என்ன போட்டு பழங்கள்லாம் வந்துச்சு. பழம் வர சீசன். இந்த குள்ள நரியும் காக்கையும் ஃப்ரெண்டுங்க. குள்ள நரியும் காக்கையுமாக அப்படின்னு சொல்லி ரெண்டும் போய் ஆத்துல போனோடனே நரி போக முடியாதுப்பா. காக்கா மட்டும் பறந்து போய் தோட்டத்தை பார்த்துன்னு வச்சுட்டு பழமும் வந்துருச்சு. நரிக்கு ஏன் நம்ம பங்கு கொடுக்கணும்? பழத்தெல்லாம் சாப்பிட்டு மண்ணெல்லாம் சேர்த்து காக்கை போன்ற கயவ சிநேகம், கயவ சிநேகம் வானாச்சு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது என்றதுக்கு கேஸ் இல்லாததுக்கு நம்ம போவீங்க. தெளிவா இருக்கணும். கடவுள் எது, அது எப்படி புரியுது, அதை நான் அடைய முடியுமா? இதுதான் கேள்வி அடிப்படை. அதுதானே போனா இல்லைங்க வாழ்வது எப்படி? அப்போ ஓகே தான், ஆரோக்கியமா வாழ்றதுக்கு கடினம் சாப்பிடுறது. அப்பதான் நம்ம ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருப்போம். தப்பு கிடையாது. ஒரு 1/2 கிலோ மாட்டு கறி சாப்பிட்டவன் நல்லா ஹெல்த்தியா இருப்பானா? இல்ல தயிர் சாதம் சாப்பிட்டவன் ஹெல்த்தியா இருக்கும்? பார்த்து இல்ல, ஒரு 1/2 கிலோ மாட்டு கறி சாப்பிடுவோம், இல்ல தயிர் சாதம் சாப்பிடுவோம். யார் ஆரோக்கியமா இருப்பாங்க? இல்ல இவருக்கு மூலம் நல்லாவே இருக்காது, இவருக்கு மொட்டை புத்தி இருக்கும், மாட்டு கறி சாப்பிட்டாக்கா அறிவே இருக்காது. எவனும் சொல்லிட்டான், இவனும் ஒத்துனான். அப்படியா? அடப்பா, ஐஸ்டின் யாரு மாட்டு கறி சாப்பிட்டாரு? நோபல் பரிசு பெற்றவங்களாம் மாட்டு கறி சாப்பிட்டவங்க தான். இவனாவே முடிய மாட்டான். இதுதான் தப்பு. இதெல்லாம் ரைட். நான் என்னோட பேச்சில எல்லாம் சொல்லி வச்சிருப்பேன். அப்போ குரு, நீ எதை சாப்பிடணுன்றத தீர்மானிக்க மாட்டார். நீ எப்படி வாழணுன்றத தீர்மானிக்க மாட்டார். நீ எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ட்டு தீர்மானிக்க மாட்டார். எதை மட்டும் தான் தீர்மானிக்காது. உன் தேவை என்ன, அதை சொல்லு, நான் என்ன பண்றேன், அது எப்படி அடையணும்னு. உனக்கு இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களையும் நீ அனுபவிக்கணும். உங்ககிட்ட நேர்மை இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கணும்? நேர்மை இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். உன்னை சொல்றதுக்கு தேவையானதுல தான் அதை சொல்லணும். தேவையில்லாததுல என்ன பண்ண முடியாது. கண்ட முட்டாளுங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்? அவன் தான் அவனை பெரிய முட்டாணி. அவனுக்கு என்ன சொன்னா புரிய வைக்க முடியாது. ஆனா அப்போ நீ கேட்க முடியாது. பொழுதுக்கு வந்தா என்ன கூட நீங்க சொல்லி வைக்கலாம். இந்த முட்டாளுக்கு இவன் வீடியோ யாரும் பார்க்காதீங்கன்னு 10 பேர் சொன்னா நல்லது. சொல்ல மாட்டேன்றாங்க. சொல்லி வைக்கலாம்ல. ஒரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஒருத்தன் பேசிக்கிறான், கறி மீன்லாம் சாப்பிடலான்றான், அவன் ஆன்மீகவாதி கிடையாதுன்னு கூட ஒரு 10 பேர் போடலாம் தானே? போடலையே. ஏன் போடல? உனக்கு தெரியும். அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் என்ன போனா? ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் போடுறான். ரொம்ப புனிதமான புள்ள இருக்கு. ஏன்னா அவன் வீகன். அவன் தான் நம்மள போட்டுக்கிறான். அப்படி கிடையாது. அந்த சொல்றதெல்லாம் தப்பு. நீங்க பால் கூட குடிக்க கூடாது. அது உங்களுக்கு இல்ல. வெறும் பருப்பு தான் உங்களுக்கு. அவன் வெறும் பருப்பு மட்டும் தான் சாப்பிடுவான். உங்களுக்கு பருப்பு ஒரு பெரிய பருப்பு. அவனுக்கு பருப்பு நான் கூட எனக்கு தெரியாது. வீகன். தம்பிக்கு என்ன ஆகுதோ தெரியல, கொள்ள தெரியல இல்லையா தெரியல. பல்லு மட்டும் எடுத்து வச்சுக்கேன். கற்பழிக்கு கஷ்டமா கஷ்டப்பட்டு என்னை பாராட்டுன்னு சொல்லி போட்டு வச்சுக்கேன் வீடியோல. பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். என்னதான் பண்ணலாம்? அப்போ குரு தெரிந்தவர். அதனாலதான் சொல்லிட்டான், குருவை பார்க்கறதே தெளிவுக்குன்ட்டான், அவனை தொடர்றது தெளிவுக்குன்ட்டான், அவனை கேட்கறது தெளிவுக்குன்ட்டான். அப்பேற்பட்ட நீ தட்சணை கொடுக்க போனா எப்படி கொடுக்கலாம்? பயந்துன்னு கோச்சிக்கின்னு பேரம் பேசி நான் கொடுப்பேன். சனினே உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருந்தேன், வேலை செஞ்சுட்டு கொடுத்துன்னு போறாரு. இல்ல வந்து வந்துட்டாங்க விசேஷம் நான் இருக்கிறேன். வாழ்நாள்ல 50 நாள் உங்களுக்கு தெரியுது. நீ சாப்பிட்றாங்க பொன்னாடி புள்ளையெல்லாம் காப்பாற்ற போறேன் தெரியாது. நீ செத்தா அவங்களை எல்லாம் ஒன்றும் காப்பாற்றுவாங்களா? எவன் வந்து உன்னை பாவம் வந்து தூக்கி போனா அவங்க வந்து கூட விட்டுருவாங்களா? பாடியில போகும்போது உன்னை கூடவே வந்து பத்துப்பாங்களா? சொல்ல. நீ காப்பாத்திட்ட என்ன? வந்து 40 வருஷமா 80 வருஷமா ஒருத்தன் காப்பாத்திருக்கிறான். இப்போ கடைசி வரைக்கும் போயிடுச்சு. செத்த பேருக்கு இன்சூரன்ஸும் வர வந்துருச்சு. கூடவா செத்துருவா பொண்டாட்டிய? அது யாருன்னா உண்டா? ஆனா எங்கேயோ ஒரு நியூஸ்ல சொல்லிடுறாங்க, அது பெரிய செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டா அந்த அம்மா செத்துட்டாங்க. கண்ணுல தண்ணி வந்துச்சு. இந்த பொம்பளை எவ்வளவு தூரம் நேசிச்சுக்கிறாங்க ஆளு. எங்கேயோ தானே நடக்குது, எல்லாத்தையும் நடக்குது. யாரும் ஒருத்தர் தானே அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? இப்போ குரு எப்படி தனித்துவம் வாழ்ந்தவன், தன்னை அறிந்தவன், அவன் வேற என்ன பண்ணதான் பண்ணுவான். நீ அவனை மட்டமா பார்த்த கூட அவனுக்கு என்ன இல்ல அத்தனை இல்லை. என் பேச்சு கேட்காதுன்றது. என் பேச்சு கேட்டு ஏன் குழப்ப மாட்டேங்கிற? நீ தான் தெளிஞ்சவனாச்சு. நீ தான் தெளிவா தெரியுமே. இல்ல முருகர் மலை மேலேயே நின்று காத்துங்கிறாரு, பேரு என்ன சொல்றது, அருள் பாலிக்கிறாரு.
படிக்கிறாரா இல்லையா? அம்மன் பீட்டர் மேல நின்று, அந்தோனியர் மேல நின்று, மோசஸ் மலை மேலேயே நின்று, பல பாதி மலை மேலேயே நின்று காரணமே வேற. குண்டு தோறும் இருக்கின்ற குமரான் சொன்னதுக்கான அர்த்தம் வேற, காவடிக்கு அர்த்தம் வேற, வேலுக்கு அர்த்தம் வேற, சேவலுக்கு அர்த்தம் வேற. தனினே சேவல் கறி சாப்பிட மாட்டேன்ற, நான் முருக பக்தன், சேவல் கறி சாப்பிட மாட்டேன். முருகரே வந்தாருனாக்கா சூத்து வச்சிருப்பாரு. முருகர் திரும்ப வந்தான்னு வச்சுங்க சூத்து வச்சிருப்பாரு. அடைச்சபடி வச்சு வேற ஒரு காரணத்துக்கு நீங்க என்னடா கறி மீன் சாப்பிடுங்க கோவப்படுறானுங்க. இது வந்தாலும் என்னடா அது காரணம் வாடா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து சொல்லிட்டு இல்ல, நாளைக்கு 1,00,000 பொருள் சொல்லி கொடுத்துட்டு போ, நாளைக்கு 1 கோடி இன்னும் கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போய் குத்து போய் கத்து தெரிய கட்டி போ, சேவல் குத்து கறி காமிச்சா போய் விட்டு போயேன். வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகுற பார்த்தாதே சார். உங்களுக்கு தேடுதல் தேவையும் வந்து என்ன பண்ணேன் இப்போ தர்ஷன அப்படின்னு பாருங்க. காசு நீ கொடுக்குற கடன் திருப்பி வாங்குறவங்க கை எங்க இருக்கும்? நீ தான் கொடுத்த காசை, உன் காசை தான் திருப்பி கொடுக்குறாங்க. குடிங்க நீ மேல இருந்து எடுத்து எடுப்ப சரி, அவன் கை கொடுத்து உன்னை எடுக்க சொல்றான். அப்ப எடுத்துக்கிற கணக்கா கொடுத்த கணக்கா? நாய்க்கு போட்ட கணக்கு. உன் கை எங்க தான் இருந்தாகணும்? கீழே தான் இருந்தாகணும். காசு உண்டா இருக்கலாம், நீ தான் கொடுத்துருக்கலாம், உன் காசு தான் அவன் திருப்பி கொடுக்கலாம். நீ எங்க தான் வாங்கி ஆகணும்? எங்கதான் வாங்கி ஆகணும்? கீழே தான் வாங்கணும். அப்ப வாங்குறவன் யாரும் எங்க தாங்கிறான்? வாங்கணும்னாவே எங்கதான் இருக்குண்ணா? ஆமா, அருவியில போய் மேலே நின்று குளிக்கிறேன் நான். உண்மையை சாத்தியமா இருக்குது. ஹெலிகாப்டர்ல போய் மேல போய் குளிக்கிறாங்கிறேன். என்ன பண்ணி அவன் அங்க போய் பண்ணிடணும். நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறதாலும் சரி, அருவியில போனா போய் கொஞ்சம் நின்று கண்ணை காமிப்பாரு, முகத்தை காணாம போடும். உட்காந்து அடி ரெண்டுல என்ன அவன் தோல் குத்தினே வெளியே வந்துடும். அருவியில போய் குளிச்சு பாரு, பனி உனக்கு தானா வந்துடும். ஒரு அப்போ தெரிந்த நீரோடை இல்லது வருது விசேஷம் சொன்னா நீ என்னத்தான் பண்ணி ஆகனா? பணிஞ்சுதான் ஆகணும். உண்டுதான், உன்னதான் சொல்ல போறான். உன்கிட்ட இருக்கிறே பொருளாதான் அது இருக்குது. ஆனா அவங்ககிட்ட வாங்கினா நீ தான் பண்ணி ஆகணும், பணிஞ்சு ஆகும். அதுக்கு ஒரு கூச்சமத்தை வச்சாங்க. தட்டுல குத்தா சமதளத்துல வந்துடும்ல, பிரச்சனையை தட்டுல வைடான். தனியா காணிக்கை ஒரு உண்டி வச்சு அங்க போடுறாங்க. உங்ககிட்ட வாங்கினதான் நான் என்ன பண்ணான்? கையை கீழே வச்சுன்னா என்ன பண்றது இல்லை. நான் உங்ககிட்ட வாங்குறது இல்லை. தட்டு காட்டுற தட்டுல போடுன்றான். பாத்துட்டீங்களா? இதெல்லாம் ஆணவத்தோட உச்சம். கீழே இருக்கக்கூடாதுன்றது. என்கிட்ட காசு கொடுத்து பாரு, ஒரு சின்ன சலனம் கூட இருக்காது, வாங்கிப்பேன். வாங்கும்போது எப்படித்தான் உனக்கு கைய கீழே இருந்தா தான் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. புரியுதா? சில பேரு காப்பியை மேல பிடிச்சிருவான் கீழே வாங்கணும்னு. நீங்க இதை வந்து உசாரா பாருங்களேன். மேல் ஜாதி ஆளுங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கிளாஸ் எப்படி தெரிஞ்சு அதெல்லாம் ஐடியா இல்லை. நீங்க கீழே வாங்கணும் அனுப்பல குற்ற உணர்வு இல்லைங்க. காஃபி சூடா இருக்கும் கீழே வச்சிருங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்லா இடத்துலயுமே சூட்சமா வச்சுக்கிறாங்க. அந்த அந்த புறம்போக்கு எண்ணம், நான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் என்கிட்ட வந்து அந்த மாதிரியே தெரியும். உன்னோட நான் தாண்டா லோக்கல், என்னை விட ஒரு முட்டாளி பார்த்து நம்ம தரட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்? வா கீழே உட்காந்து பண்ண என்ன பண்ண போறேன்? தரை எனக்கு தரை என்னோட ஆசனம். இந்த பூமி பந்து, அதில் நான் உட்காந்துக்கிறேன். பூமியே எனக்கு அதுதான் ஆசனம் தான். எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நான் தரையில உட்காந்துங்கன்னா பெரிய சிவ ஆசனத்துல உட்காந்துருக்கான். எவ்வளவு பெரிய பால் எனக்கு பாரு, அது மேல உட்காந்துக்கிறேன். நீ எங்கதான் உட்காந்துக்கிறப்பா? நம்ம 2 பேரும் என்ன மரியாதை தான்? நம்ம 2 பேருமே எங்கதாங்கிறோம்? விசேஷமான இடத்துல தாங்கிறோம். நீ வேற இருக்கல, நான் வேற இருக்கிறோமா? தெளிவாவே சொல்லிட்டு போயிடறான். நாய் சுவாசிக்கிட்டா நீயும் சுவாசிக்கிற. யாரோ ஒரு குஷ்டரோகி கூடுற காத்தா நீ என்ன பண்ணுகிற? இதுல வர கொரோனா வருது, மயிர் வருது, மட்டை வருது, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா என்னதான் எனக்கு இது காத்துல இல்லைன்னு சொல்ல ஒரு செடி அங்க போய் மரத்தை போய் உட்காந்து குடிங்க. அது தேவையில்லாத செடி, அது புளிய மத்தனை வந்துட்டு ஒரு சரியான கசப்பு நாட்டுக்கு அது தக்குச்சு. என்ன சாவச்சு இருக்கு. இல்ல நீங்க வானம் தான் நான் முடிவு பார்த்தேன். ஆமா, தொட்டா பிசு பிசுன்னு எவ்வளவு நேரத்துல நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, அதிகபட்சம் 10 நிமிஷத்துல வாடி போய் ஒரு மாதிரி சுத்தோ. இங்க ஒரு இடத்தை இடம் மாத்திக்கிறான் ஒரு ஆள். செடி தான் உணர்வோடு இருக்கிறாங்க. இருக்கிற எல்லாம் எப்படி இது உணர்வின் உச்சம். யார் நாம போய் தொட்டா சந்தோஷமாயிடும், பார்த்தாவே சந்தோஷமாயிடும். என்னடா பேசுற, நாளைக்கு மலர்ந்துடும் கூட திருமாப்புல மலர்ந்துடும். ஆனா மனுஷனுக்கு எவ்வளவுனா சொல்லி போறேன். என்னைய திட்டுறதுனா திட்டு வரத தவிர என்னை திட்டி சரியாக்குறான்னு யோசிக்கவே மாட்டேன். என் நன்மைக்கு இந்த மனிதன் பேசுறானே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் அவனுக்கு பங்காளி மாதிரியும், அவனுக்கு கெடுத்துட்டு அவங்ககிட்ட விட்டு நான் பறிச்சுக்கிற மாதிரியும், அவன் சொத்தை நான் அபகரிச்சுக்கிற மாதிரியும். ஒன்று நீங்க எனக்குதான் இது அபகரிச்சு
எதுன்னு எதுவுமே இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் தட்சிணையை கொடுக்க சொன்னான். எது உச்சபட்சமா உண்டுன்னு நீ நினைக்கிறியோ அதை என்ன பண்ணிடணுமா, குரு கிட்ட சுத்தமா 63 நாயன்மார் கதையை போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க குரு. அது நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பல. அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நானே விரும்பல. குருக்கு காணிக்க என்னெல்லாம் கொடுக்க கூடாதோ நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களால எதை இழக்க முடியாதோ அதெல்லாம் குரு கிட்ட போய் இருந்தது. அவ்வளவு தூரம் விஷயம் ஒரு குரு. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. சும்மா சும்மா போற வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இது என்னதான் இருக்குது, வெறும் அனுபவத்தை மட்டும்தான் என்ன பண்ண போற, எடுத்துட்டு போற. உன் உடம்பு இங்கதான், நீ வச்சுக்கிற சொத்து இங்கதான், எத்தனை ஏக்கர் இடம் வாங்கினாலும் இங்கதான், நீ வச்சுக்கிற அத்தனையும் புகழ். செத்த பேருக்கெல்லாம் உனக்கு கூட புகழ்னாலாம் ஒரு மாதிரி நீ அனுபவிக்க முடியாது. சாப்பிடுறது தான் சாப்பாடு, அனுபவிக்கத்தான் அனுபவம், பாக்குறது தான் பாக்குறது. நீ கருணையோட பாத்துக்கலாம், உன்னை யாரும் கருணையோட பாக்கலாம் அவனுக்கு அதான் பிரச்சனை. நீங்க கொண்டாட்டமா இருந்துக்கலாம், யாருன்னா கொண்டாட்டமா இல்லைன்னா யார் பிரச்சனை, அவன் பிரச்சனை. இவ்வளவு உச்ச மஞ்ச ஒரு குரு கிட்ட போய் தட்சிணையை பத்தி பேசுறியா என்ன? கம்முன்னு என்ன பண்ணிருந்தான், கொடுத்துடணும் என்ன வானான்னு. நீ அம்சனெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரியே உனக்கு தைச்சு போறதுக்கும் உனக்கு உன குதிரை சவாரி பண்ண உடனே நீ என்ன நினைச்சுக்கிறன்னா, என்னோட தோல்ல ஏற்றினோம்னாக்கா அவன் யாருன்னு நினைச்சுங்கிற. ஏன்னா உனக்கு புரிஞ்சிச்சு பல்லக்கு தூக்குறவங்களாம் மட்டமானவன் நினைச்சுக்கிறீங்க. பல்லக்கு தூக்குறவனா யாரு, மட்டமானவன் நினைப்பு இருக்கிற. நான் மேல உட்காந்துக்கிறதுனால நான் யாருன்னு நினைச்சுக்கிறேன். உனக்கு தூக்க ஒத்துறடா நாய, உன்னை என்ன பண்ண முடியல, உன்னால தூக்க உனக்கு வக்கீல். அவனை கூட்டு தூக்க சொல்லுங்களேன். அவன் எதுக்கு போனான், ஐயப்பன் கோயிலுக்கு டோலியில போயிருந்தாங்க. அவங்களாம் பார்த்தோன்னே அது தமாசா இருந்தது. அந்த டோலி தூக்கிட்டு போற ஒவ்வொரு மனுஷனும் அவங்க கண்ட கால் செதறுது, அவ்வளவு அழகா இருக்குது. அவன் நடக்கிறான், உடம்பு பேசுது. அவன் நடக்கிறான், அவன் உடம்பு பேசுது. அவன் நடந்து போகும்போது அந்த மசுல்லாம் அவ்வளவு அழகா ஏறி இறங்குது. ஒரு ஒரு சிங்கம், ஒரு காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் அந்த கட்டுமஸ்தானமா. அந்த 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 நோயாளிய அந்த ஊனமுற்றவனை தூக்கிட்டு போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அவ்வளவு பலசாலியா இருக்கிறான். இப்போ டோலி தூக்குற மட்டமானவனா, மட்டமானவனாயா, தகுதி உள்ளவன் தகுதி ஏற்றவன் தான் இருக்கிறான். மலையில நடக்க தகுதியானவன் தான் உங்களுக்கு தூக்கிட்டு போறான். இவன் நினைச்சுக்கிறான் அவன் மட்டமானவன். ஏய், உன்னை உட்கார வச்சு வண்டியில் இருக்காருங்க, அவங்க எல்லாம் மாடுக்கு சமம் நினைச்சுக்கிறீங்களா? புனிதத்தின் உச்சம். அவன் என்ன நினைக்கல, நீ மனுஷனா கூட நினைக்கல. இந்த முட்டாள் சமூகத்துலதான் நான் பிறந்துக்கிறேன். இந்த முட்டாள்தனமான சமூகத்துல தான் நான் பண்ணுறேன். நானே பிறந்துக்கிறேன். ஒருத்தர் புரிஞ்சு திட்டு கடிமை சாப்பிடாம விட்டுறாரு, ஒரு புரிஞ்சு திட்டு மயிர் பிடிங்கிறாரு, புரிஞ்சு திட்டு மயிரை பிடிங்காம விட்டுறாரு. மயிர் பிடிங்கிறது யாரு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, யோகி சிவசேகர் போய் பாருங்க, அது ஃபுல்லா பிடிங்கிட்டு இருக்காரு. மயிர் பிடிங்கிறாங்க. ஆமா, பெரிய மயிர் பிடிங்கன்னா அவரு தான் அர்த்தம். இப்ப இதெல்லாம் சொல்றாங்க தப்பா? மயிர் பிடிங்க ஒரு வார்த்தை லோகத்துல வந்து இதுன்னு வச்சுக்கீங்க, என்ன பெரிய மயிர் பிடிங்க. சில சாமியாருக்கு மயிர் பிடிக்கிறாங்க. இன்னைக்கும் அது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மாங்குகள்லாம் பாத்தீங்கன்னா முடிய பிடிங்குவாங்க. வேரோடு பிடிட்டா திரும்ப முளைக்காது இல்ல, வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடி ஒரு தடை, முடி நானா வச்சுருந்தேன், நான் பிடுங்குறேன். யாரு யாரு எனக்கு குத்தானோ அவனுக்கு தெரியாது. முடி தேவையில்லைனாக்கா எனக்கு குத்துருப்பான். இல்ல நாக்குல முடி மொழிக்க சொன்னேன், ஏன் மொழியில எங்கெங்க முடி மொழினோ அதெல்லாம் என்ன பண்ணிக்குது. ஏன்னா நீ வெட்டிக்கோ இல்லை வெட்டாம விட்டு புடிங்க கூட பிடிக்கோ. ஆனா பிடிக்குன்னு புனிதமானவனா நியாயமா இருக்கு, புடுதாங்க கூட முடிய மாட்டேங்களா? அப்போ மயிர் பிடிங்கன்னு நினைப்போம் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் என்ன பண்ணிடுறானுங்க, என்ன ஏமாத்த பாத்துக்கிறாங்க. இந்த ஏமாத்துல இருந்து விடுதலை இருந்துச்சு. நீ யாருக்கு நீ சொல்லித்தர, உங்க தட்சணை யார் தீர்மானம் பண்ணுவோம்? இப்ப குரு தட்சணை யார் தீர்மானம் பண்ணலாம்? நீ தீர்மானம் பண்ணலாம். நீ நேர்மையானவனா இருந்தா உன் உச்சகட்டமா உங்ககிட்ட என்ன இருக்குது அத்தனையும் கொடுத்து வச்சு தகுதிக்கா முடியுமா? அந்த அளவுக்கு தகுதியானவங்க எவ்வளவு தெரியுதானா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதான், இந்தா வச்சுக்கோ, கொஞ்சம் ஞானம் கொடுத்து சொல்ல முடியும் உன்னால, முடியுமாயா? அசுர அப்படின்னு என்ன பேசக்கூடாது. குரு கேட்கற தட்சணைக்கு எந்த மசனும் பேசக்கூடாது. கவனம் அவன் சொல்றது என்ன பண்ணான், கொடுக்கணும். வானான்னு விட்டுடலாம். ஹோட்டல்ல பூரி விலை அதிகம், என்ன பண்ணான், இருந்தா சாப்பிடணும். இல்லைன்னா ஹோட்டலுக்காரனை வந்து போய் கேட்ட போது நீ ஏன் இவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்லியா, சொல்லுவியாயா? எவ்வளவு பெரிய அசிங்கம் இது, அவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு குரு கிட்ட பிரச்சனை ஏன் வாங்க, யார் யார் நிர்ணயிக்கிறாங்க? அவர் நிர்ணயிக்கிற தகுதி, உன்னை நிர்ணயிக்கிற தகுதி உனக்கு. உங்க பொது தளத்துல நான் பேசுறதுனால கமெண்ட் என்ன வேணா வரலாம், நம்ம கண்டுபிடிக்க அவசியம் அதை இல்லை. ஆனா கேள்வியா வரும்போது, தலைப்பா வரும்போது, ஊர்தட்சணம் பேசும்போது, அதை பத்தி பேசணும் போது என்னதான் இருக்குது, பேசித்தான் ஆகணும்.
இப்ப தட்சணை என்ன கொடுக்கலாம்னு யார் முடிவு பண்ணணும்? நீ முடிவு பண்ண எப்படி தான் பண்ண போற? உன் சொல்லுதானே ஒண்ணுன்னா இல்ல. எதையும் கொடுக்க தகுதி இல்லை, உனக்கு பயம். ஏன்? நாளைக்கு என்ன ஆகும்? எல்லாத்தையும் கொடுத்து நான் என்ன பண்றது? ஏன்னா பிறப்பு எதுவும் பேதமையே நீக்கணும்ன்றான். பிறகுக்கு ஒரு பேதமையா பிறகுக்குன்னு இல்ல. என்ன வேணா ஒரு அறியாமை. ஏன்னா பிறந்த பத்தி சரியா வந்திருந்தா திறப்பு போறதுயா? எப்ப திரும்பி பார்ப்ப? ஃபுல்லா சாப்பிட்டேன்னா அது திரும்பி பார்ப்ப? போதும் ஆயிடுச்சுன்னா அது தேவைப்படும். எங்கேயோ குறையுது அப்படின்னு என்ன பண்ணுவேன்? எதிர்பார்க்கறேன். அதுதானே உங்க குறை இல்லாம சொல்லி கொடுக்குற ஒரு குரு கிடைக்கும் போது எத்தனை யார் தான் தீர்மானம் பண்ணணும்னா, நீ தீர்மானம் பண்ணணும்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். குருவை தீர்மானம் பண்ண என்ன பண்ணுவாரு? பாவப்பட்டு பச்சைப்பட்டு இவ்வளவு மட்டும் கொடுத்தா போதுப்பா, மீதி எல்லாம் என்ன சுத்தி தள்ளு சொல்லலாம் தானே. உனக்கு எப்படி வச்சுக்கிறான் இந்த உலகத்துல? நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்போ குரு யார்? யார் குரு? ரொம்ப லேசிங்க. உனக்காக என்ன பண்றவர் அவரு? வேலை செய்யறவர். உன் முடிய சரிக்கிறவர், உன் செருப்பை தைக்கிறவர், உன் மலத்தை கழுவுறது. அவகிட்ட போய் பேரம் பேசினா நீ எப்பேற்பட்டாரு? அவனே டாய்லெட் கழுவுங்கிறவன் அவன்கிட்ட போய் பேரம் பேசி கருவி தாங்க இப்படி வச்சு. அவனே யாரு? கக்கூஸ் கழுவுங்கிறான். அவன்கிட்ட போய் பெரிய மயிர் பிடிங்கினாங்க, ஏன் கேட்கிறேன் எங்களால கொடுக்க முடியாதுன்னா நியாயமாங்க? யாரு அவரு? அவரு யாரு? கக்கூஸ் கவுருங்கிட்ட போய் பேரம் பேசுவீங்க? முடி வெட்டுறவங்கிட்ட போய் பேரம் பேசுவீங்க? போய் இல்ல செருப்பு தைக்கிறவங்கிட்ட போய் பேரம் பேசுவீங்க? நீங்க அங்கெல்லாம் பேரம் பேசுறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பேரம் பேசுறது இல்லை. டிப்ஸ் வர ஸ்டோரி வேற எங்க பேசுறீங்க? செருப்பு தைக்கிறவங்க கிட்ட 5 ஸ்டார்ல போனா அவன் அடிக்கிற வணக்கத்துக்கே துட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அவ்வளவு உயரமா இருக்கிறான்ல உன்னை விட. நிறைய ட்ரெஸ் காஸ்ட்லியா போட்டுக்கிறான்ல. அதனால அவன் என்ன பண்றீங்க? எது உனக்கு தெரியும் தெரியல. உனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தெரியல. உன் படிப்பெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்திருக்கு. உன் கல்வி கொள்கைகள் எல்லாம் உனக்கு முரண்பாட்டு இருக்குது. உனக்கு சொல்லிக் கொடுக்குற மத கொள்கைகள் எல்லாம் உனக்கு அசிங்கமா அவமானத்தையும் சொல்லி சேர்த்து உன்னை நீயே அவமானப்படுத்திய மாதிரி குத்திக்கிற, அரோகரான்ற, ஓடுற, வெட்டிக்கிற, சோறு சாட மாட்டேன்ற, பட்னியாகிற, 40 நாள் பட்னியா இருந்து நான் அப்படியே இமாம் மயிர் இருக்கிற, மயிர் மட்டுமே வளர்த்துன்னு வேற வேற ஆளா சொல்லுங்கிற, மலை ஏறுற இல்ல, கருப்பு தண்ணி போட்டுன்னு காவி கட்டிங்கன்னு, ஐயோ உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட உனக்கு தெரியவே இல்லை. அதுல ஃபுல்லா ஊக்க போட்டு தூங்கினாங்கன்னா அதுல வர குழந்தை வர தூக்கிடும். அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கிருந்து லேண்டன் விட்டு ஒரு அடி போகும்போது போன் அட்டவனை பத்தி நிற்க போறான். ஏன்னா கடவுள் முருகத்தான் வாங்கி கொடுத்தாரான் அவனுக்கு. அதனால அந்த 407 வண்டி இருக்குது, சின்ன யானையாது, அதோட கொஞ்சம் பெருசா இருக்குமா அது. இந்த வண்டி இழுத்துன்னு போறான். வேலை கடவுளே நமக்கு கூசமா இருக்குது. அந்த மனிதர்கள் எல்லாம் பார்க்கும்போது நாக்குல குத்திக்கிட்டு, சைட்ல குத்திக்கிட்டு, பட்னியா இருக்கிறது, விரதம் இருக்கிறது, சாட மாட்டேன்றது, சந்தோஷமா இருக்க மாட்டேன்றது, ஆடக்கூடாதுன்றது, கலகலன்னு சிரிக்கக்கூடாதுன்றது, பேசக்கூடாதுன்றது, பொன்னாடி பிள்ளைமா குடும்பம் வாழக்கூடாதுன்றது, இவ்வளவு அசிங்கத்தை பண்றதுல என்ன நினைச்சுக்கிறேன்? இதுல வர ஒரு நாய் முருகத்தான் எனக்கு குரு, சிவன் தான் எங்க அப்பான்றான். முருகர் எனக்கு குரு, சிவன் யாருன்னா எனக்கு அப்பன். அப்ப முருகர் எப்படி குருவா அவர்? அண்ணன் தானே ஆகுது. சிவன் அப்பனானா முருகர் தான் வேணாரு? அண்ணன் எங்கேயோ குரு? அது கூட புரியல. நம்ம அது கேட்டாக்க கிண்டல் பண்றாரு, கிண்டல் கிண்டல் பண்றது. கற்பனையிலேயே வாழ்றது. எதையுமே கற்பனை ஆக்கிட்டு. கடவுள் கற்பனை இல்லை. கடவுள் கற்பனை இல்லை. நம்பிக்கை ஊட்டுறது இல்லை. உனக்கு எதனா போய் கேட்கனா கொடுக்கறது இல்லை. அது எதுவும் கொடுக்கறது இல்லை, எதுவுமே நிறைய கொடுத்துருச்சு. கடவுள் நன்றி சொல்றது. கடவுள் நன்றி சொல்றதுக்குன்னா குரு யாரு? எனக்கு நன்றி சொல்ற தகுதி யார் வளர்த்துடுவான்? குரு வளர்த்துறான்னா அப்ப நான் குருக்கு நான் எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு நான் நன்றியோட இருக்கணும், குருக்கும் எப்படி இருக்கணும்? நான் நன்றியோட இருக்கணும். பிரச்சனையை எப்படி விட்டுருக்கணும்? கூலி கொடுக்கும் எல்லாம் கொடுக்க கூடாது, வேலை செஞ்சாலும் கொடுக்க கூடாது. நல்லா கேட்டுக்கோ, நான் என்ன சொல்லித்தர பண்ணு உனக்கு தெரியாது. முதல்ல காசு கொடுத்தோம், அது வர ரகசியம் வரும். அப்ப நீ என்னதான் பண்ணி ஆகுனா முதல்ல கொடுத்துடணும். ஹோட்டல்ல சாப்பிட்டு கொடுப்ப, கடையில கணக்கு போட்டு கொடுப்ப, குருகிட்ட எந்த கணக்கும் போட முடியாது. ஏன்? அவசியம் இல்லை. ஆனாலும் கூட நீ கேட்டுனேங்கிற நடக்குமா நடக்குமா? ஏன்னா நீ எல்லாத்துலயும் ஏமாறுற. அதனால நானும் உன்னை ஏமாத்துவேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏமாந்த பண்பு என்னையும் கூட என்ன பண்ணுவேன்? நான் இப்போ சொல்றேன், உன்னை ஏமாத்துறதுக்கான ஆள் நான் இல்லை. நீயா ஏமாந்தா அது உன் பொறுப்பு. நான் உன்னை ஏமாற்றுவதற்கு சொல்லுவேன். நீ எனக்கு கொடுக்குற கூலி எனக்கு ஒன்றும் போதுமானது கிடையாது. உனக்கு போதுமானதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். எனக்கு போதுமானதெல்லாம் நீ கொடுக்க முடியாது. எனக்கு தட்சணையெல்லாம் நீ கொடுக்க முடியாது. நீ கொடுக்குற தட்சணை எனக்கு போல.
எவ்வளவு தட்சணை கொடுத்தாலும் எனக்கு போதும். ஏன்னா அதுல திருப்தியே நீ இருக்க மாட்டேன். கொடுத்துட்டு நீ திருப்தியா இருக்கவே முடியாது நான் சொல்றேன். ஏன்னா நீ திருப்தியாலாம் எனக்கு கொடுக்க முடியாது. நீ கொடுக்கும்போது நீ திருப்தியா கொடுக்க தெரியும் இல்லை. அதனால உனக்கு என்ன தெரியாது, கொடுக்க தெரியாது. ஆனால் நீ தட்சணை கொடுக்க தகுதி இருக்கு இல்லை. ஆனால் தான் வாங்குற தகுதியோட நான் கொடுக்குற தகுதியா இருந்தா நான் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் நிர்ணயிக்க வேண்டியதே இல்லை. நான் என்ன பண்ண வேண்டியதே இல்லை, நிர்ணயிக்க வேண்டியதே இல்லை. நிர்ணயிக்காத போது தப்பு நடக்குது. நிர்ணயிக்காத போது என்ன நடக்குது, தப்பு. நான் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேன். நான் நிர்ணயிக்காத போது எனக்கு தட்சணை கொடுக்க மட்டும்தான் வாங்கினோம்னாக்கா எனக்கு தேவையெல்லாம் கொடுத்துருவான். அவன் உங்ககிட்ட நான் வாங்கவே முடியாது. அவன் அவனுக்கு தகுதி. உங்ககிட்ட நான் வாங்குற தகுதியோடு இருக்கணும். உங்ககிட்ட வாங்குற தகுதியோடு என்ன பண்ணேன் நான் உங்ககிட்ட? நான் ஒரே ஆளுகிட்ட 50,000 ரூபாய் ஒரு 5 கோடி ரூபாய் ஒரே ஆளுகிட்ட வாங்கிட்டேன்னா வேற யாருக்கிட்ட நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளாளுகிட்ட வாங்கினா எத்தனை பேருக்கு சொல்லி தரலாம்? 5 கோடி நான் தூக்கி போய் ஓரமா கட்டாது எனக்கு போதாதுன்னு வச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இல்ல வந்ததே போதுன்ட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருந்துட்டே எனக்கு போதும். நான் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சு 25,000 ரூபாய் 18,000 ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் வேலை செஞ்சு இருக்கிறேன். அதனால என்ன தேவையில்லை எனக்கு, உன் தட்சணை எல்லாம் எனக்கு தேவையில்லை. மசூருக்கு சமானம் திமுறா சொல்றேன்னா நினைச்சுக்காதீங்க. உண்மை. நான் எடுத்துன்னு போறதே இல்லையே. ஒரு கவலை சோறு எனக்கு போதும். பழுது ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன் நான். பழுதும் பச்சை மிளகாவும் ரொம்ப பிடிச்ச உணவு எனக்கு. அதுவும் சுட்ட கருவாடுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. மாட்டுக்கறியே நான் திருப்தி ஆயிடுவேன். இருக்கிறதுலே கம்மி வேலை தான். அதனால எனக்கு என்ன இல்லை பெருசா தேவைங்கன்னு ரொம்ப சந்தோஷமான மனிதன் நான். அப்புறமா நான் நினைக்கிற கூலி அதிகமா தான் ஆயின்னு இருக்கும், ஏற்றதான் செய்வேன். ஆக்சுவலா நான் 27ஆம் தேதி ஏற்றிருக்கேன், ஏப்ரல் மாசம் ஏற்றல. 17ஆம் தேதி பர்த்டே ஏற்றல, லாக்டவுன் போட்டது தான். ஆனா ஒரு நாள் கேட்டாங்க அனௌன்ஸ் பண்ணுவேன், ஏறிடும். அதுல நீங்க எப்பெல்லாம் எதிர்பார்த்துருக்காரு, ஏன் ஏத்தாம இருக்கிறாங்க. பிரச்சனை என்பது உனக்கு கிடைச்ச ஒரு வாரம் குருவே நிர்ணயிக்கும் போது. ஏன்னா அளவுல வச்சிருக்கும் போது நீ என்ன பண்ண முடியும், அது மீட் பண்ண முடியும் முடியாதுன்றத நீ என்ன பண்ணிக்கலாம், தீர்மானம் பண்ணிக்கலாம். கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். உச்சபட்சமா கூட்டுறான்னா என்னத்த கொடுக்கும் உனக்கே தெரியாது. உங்ககிட்ட எது வேல்யூ வருது, உங்ககிட்ட எது உங்ககிட்ட விசேஷமா இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. அவ்வளவு அல்பம் நீ. அதனால நீ என்ன பண்ண மாட்ட, கொடுக்க மாட்டேன். ஏன்னா எது எதுவும் போற நினைச்சுங்கிற, யார்த்தோ கொடுக்க போற. நீ உன் புள்ளன்னு சொல்லிக்கிறியே, அது நீ உன் மனைவியோட புணர்ந்து வந்ததுனால கிடையாது. 20 தூரம் வந்து நிற்குது. அப்பன் ஆத்தா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிற உறவுகள். மற்றபடி ஒவ்வொன்றும் செத்து போய் பொண்ணுங்குது. எல்லாரும் சேர்ந்து போய் போறது சந்தர்ப்பம் கொடுத்து வச்சுக்குது. பொண்ணா புள்ளையா பொண்டாட்டியா அம்மாவா அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா சுத்தி நிக்குதுங்க. எல்லாம் செத்து போறது. மீண்டும் செத்து போறது போதா இல்லையான்னு தெரியல. அதுகிட்ட இருக்குது. அது யாருகிட்ட இருக்குது, அதுகிட்ட இருக்குது. அப்ப அதுகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் கிட்ட பேச எப்படி இருக்கணும். கிருவி ஒரு மேட்ரு இல்ல, புரிஞ்சு வச்சுங்க. பிறக்காம இருக்கிறது தான் மேட்ரு. கூடு விட்டு கூடு பாய்ச்சி எல்லாருக்கும் சாத்தியம். ஏன்னா நீ ஏற்கனவே ஒரு கூட்டுல இருந்தா இப்போ ஒரு கூடு புட்டு பாய்ச்சிக்கிற, மீண்டும் ஒரு கூடு பாயத்து எல்லாருக்கும் சாத்தியம். கூடு விட்டு கூடு பாய்ச்சி ரொம்ப கஷ்டம் வச்சுக்கிறீங்க, ரொம்ப ஈஸி. கூடு விட்டுட்டு கூடு இன்னொரு கூடு போடாம இருக்குது. அதனாலதான் மரத்துல இருந்து பறந்த மாதிரி இருக்கும். இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. ரொம்ப தெளிவா சொல்லிட்டு பிறவி பெருங்கடன் இந்துவா. இதுக்கு சொல்லி தரத்துக்கு நீங்க என்ன தட்சணை கொடுக்கலாம் யோசிச்சுப்பாரு. இதுதான் சாவப்படிய மீண்டும் வரப்போறது இல்லையே. இப்ப எஸ்டு அடுத்த ஜென்மத்தை இப்ப நித்யானந்தன் சொல்றாருல, இந்த ஜென்மத்திலே குட்டு வைங்க, நீங்க அடுத்த பிறவி எடுத்து வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து உதவும் எல்லாம் சொல்றாங்கல்ல. நம்ம அப்படி இல்லையே. இங்க அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சிச்சே. தீரத்து பீச்சு போட்டாங்க, கணக்கு க்ளோஸ், கேன்சல்டு, முடிஞ்சிச்சு, டிக்ளைன்டு, அவ்வளவுதான் எண்டு. இந்த எண்டுன்னு போட்ட பிக்சர் முடிய போகுது. அம்மா என்ன கொடுக்குறதுக்குன்னா இல்ல குடுக்க முடியுமா பாரு. அதான் பிரச்சனையை நான் நிர்ணயிச்சுக்கிறேன். குருதட்சணை நான் நிர்ணயிச்சுக்கிறேன். குருதட்சணை நீ நினைக்கணும்னாக்கா உனக்கு அந்த தகுதி இருக்குன்னா நீ எவ்வளவு வேணா நிர்ணயிச்சுக்கிறது. நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்க தயாராகிறேன். ஆனா அது ஒரு ஓரம் தான். எனக்கு அது ரெண்டாவது தான். நீ எவ்வளவு தட்சணை கொடுக்கறதுக்கு என்னோட விஷயமே இல்லை. நீ யாராக இருந்தாலும் உனக்கு சொல்லி தரத்துல வந்தா எங்கிட்டே இல்லை. இது வரைக்கும் என்கிட்ட உபதேச வாங்கின யாருக்குமே மிச்ச வச்செல்லாம் இல்லை. நீ என்னென்ன சகஜமா கேள்வி கேளு. யாரா இருந்தாலும் நான் 50 நாள் வேலை செஞ்சான் கேள்வி கேட்கக்கூடாது அதெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்கல. புட்டு நிறைய கொடுத்தாரு அவர் தான் கேள்வி கேட்கணும், புட்டு கம்மியா கொடுத்தாரு அவர் கேள்வி கேட்கக்கூடாது அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சத்சங்கமே அப்படிதான் வச்சுக்கிறேன். உபதேசம் வாங்கினாரு வாங்கல, தெரிஞ்ச ஒரு தெரியாது ஒரு புரிஞ்ச ஒரு புரியாத ஒரு பார்த்து ஒரு பார்க்காத ஒரு ஜாதிக்காரரு ஜாதி இல்லாத ஒரு அதெல்லாம் கிடையாது. ஒட்டச்சத்தத்துல வந்தாலும் சரி இல்ல உசில்பட்டி இருந்து வந்தாலும் சரி எல்லாருக்கும் என்னதான் கேள்வி கேட்கிற உரிமை. இது வேற எங்கன்னா போய் பாரு.
சும்மா போயிட்டு பிரச்சனை எல்லாம் கொடுக்காம கேள்வி கேட்கலாம். இப்ப பிரச்சனை கொடுத்தா கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் உபதேசம் அப்படின்போது உங்க உண்மையை காட்டும் போது வழியை காட்டுறது மட்டும்தான் இங்க பிரச்சனை வருது. குருதட்சணைன்ற சாக்கா வச்சு நிறைய விஷயத்த சொல்லி வச்சுக்கிறேன். சூட்சமமான விஷயங்கள் இதுக்குள்ளவும் இருக்குது, இந்த வீடியோக்குள்ளவும் இருக்குது. தேவைப்படும் போது 2 வாட்டி இல்லை 3 வாட்டி இல்லை 4 வாட்டி போட்டுட்டு இருங்க. நீங்களாவே இருங்க, கொண்டாட்டமா இருங்க. ஜாதி மதம் மயிறு மற்ற எல்லாம் திட்டாதீங்க. சைவம் அசைவெல்லாம் சும்மா சொன்னுங்கிறானுங்க. புனிதமானவனா நீங்க இருந்து நடிக்காதீங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ கறி சாப்பிட்டாலும் சாப்பிடா காட்டியும், நீ மீன் சாப்பிட்டாலும் மீன் சாப்பிடா காட்டியும், நீ காவி காட்டினாலும் காவி காட்டா காட்டியும், நீ குல்லா போட்டாலும் குல்லா போடா காட்டியும், சிலுவை மாட்டினாலும் மாட்டா காட்டியும், நீ ஒரு மனிதன். நீ யாருதான்? மனிதன். உனக்கு விருப்ப தேர்வு இருக்குது, அதனால எந்த மயிறுனா நீ பிடிக்கலாம். உனக்கு விருப்ப தேர்வுனா என்ன பண்ணிடலாம்? இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். அதை நாங்க மாற்றவோ திருத்தவோ கூட்டவோ கழிக்கவோ வரல. ஆனா கடவுள் ஒண்ணுன்னும் போது மதம் தேவை. மனிதன் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா எந்த சடங்கும் தேவையில்லை. உதவுறதுக்கு என்ன சடங்கு வேணுமா என்ன? எப்படி ஓடணும், எவ்வளவு ஓடணும், எந்த மாதிரியான ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம், உதவிக்கலாம், நல்லா இருக்கலாம். மதத்தை மறந்துட்டு மனிதத்தை வளர்க்கறதுக்கான முயற்சி செய்வோம். இந்த சமூகம் இன்னும் நல்லா இருக்கும், இந்த மனித கூட்டம் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தா எல்லாம் சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல ஒரு அனுப்பியிருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அவன் நோயில அனுப்பிடும் போது நம்மள என்ன பண்ண முடியாது, பாட்டு போட்டு கேட்க முடியாது. அவன் தலைவலியில திச்சுனுங்கிறான், அன்னைக்கு நம்ம பாட்டு போட்டு கேட்க முடியாது. 2 சந்தர்ப்பம் தான். ஒண்ணு அவன் தலைவலியே எடுத்துடணும், இல்ல தலையை எடுக்குவான். தலைவலி மட்டும் எடுத்துடலாம் தானே, நம்ம கிட்ட தெரியும் தான். இல்ல அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், நீ தேவையில்லாம தலைவலி கற்பனையா வச்சுக்கிற புட்டு டான்ஸ் அது போயிடுவோம்னா என்ன ஆகும்? எந்த ஒரு வியாதியுமே நீங்க மறந்து செயல்பட்டீங்கன்னா வியாதி இல்லை. எந்த ஒரு வியாதியுமே நீங்க மறந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி இல்லை. அதையே ஞாபகத்து இருந்தீங்கன்னா வியாதி தான். உங்களுக்கு புண்ணு ஏதோ அடிபட்டுச்சு, வலிக்குது, ரொம்ப சீரியஸான சினிமா பாருங்க, வலி மறந்துச்சு. சினிமா ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு. பொதுவாக செக்ஸ் படம் பாருங்க, அதுக்கு நிறைய பேர் செக்ஸ் படம் பார்த்துன்னு. நீங்க செக்ஸ் படம் பார்க்குறவங்கன்னா காம வெறியன்னு நினைச்சிருந்தீங்க, தப்பு கிடையாது. வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருக்குது. ஒரே தீர்வு அதுதான் அவனுக்கு. அதுதான் அவனை ரொம்ப தூரமா அழுத்தமான ஒரு விஷயமா அவனுக்கு இருக்குது. அதனால அந்த பத்தியே பார்த்துக்கிறான். மற்ற பிரச்சனை எல்லாம் தெரிவிச்சு அதுதான் அதை பார்க்குறான். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவர் ரொம்ப பெரிய வீரர் கொடுக்குது, அதெல்லாம் பார்த்து அங்கிருந்து எதுவும் கத்துக்க முடியாது. அதே காட்சி அதே தான், வேற வேற பொம்பளை வேற ஒரு ஆம்பளை அதே தான் ஓடி எல்லாம் அதே கறி அரிக்காசேரி கறியும் 5-6 மயிரும், அவ்வளவுதான். அந்த மட்டையை தான் திரும்ப திரும்ப பார்த்து போயிருக்கு சனினே. அதுக்கு மேல அங்க என்ன இல்லை, புரியுது இல்லை. ஆனா புரியுது, இதெல்லாம் புரிஞ்சுட்டு ரொம்ப தெளிவாயிடுவீங்க, ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருக்கும். இந்த களவு பத்தி மட்டை பத்தி செக்கு பத்தி அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எப்படி வாழலாம்ப்பா? குழந்தைகளை மாதிரி சந்தோஷமா பாலன் ஆகி வாழலாம்னா அவனு சின்ன பையன் ஆயிடுவார் கொடுக்குது. ஆமா, பாபா 20 வயசு பையனா வந்தாரு வர புக்கி எல்லாம் இல்ல. மனநிலையில எப்படி இருக்கலாம், குழந்தைய போல ரொம்ப ஜாலியா, எந்த ஒரு கள்ளக்காப்பு இல்லாம என்ன பண்ணலாம். ஆம்பளை பொம்பளையும் காமத்தோட தான் கட்டி பிடிக்கணும்னு கிடையாது. என்னை கட்டி பிடிச்சி பாரு உனக்கு புரியும், அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு காமத்தோட கட்டி பிடிக்க கூடாதுன்னு கிடையாது. ஒண்ணு ஐயோ அப்படின்னா அப்படிலாம் எல்லாம் ஆயிடுவோம், பீஸ் போயிட்டோம்லாம் கிடையாது. பீஸ் இருக்கும், தேவைப்படும் போது தான். எப்ப பார்த்தாலும் எந்த அது லைட்டு கிடையாது இல்ல, தேவைப்படும் போது தான் என்ன பண்ணலாம். ஒரு சுவிட்சுன்னு ஒண்ணு இருக்கணும், இல்லை அது லைட்டு கிடையாது. என்ன லைட்டுக்கு என்ன இருக்கணும், சுவிட்ச் இருக்கணும். இல்லை அது மாதிரி இருந்தா அது சீக்கிரம் பீஸ் போடும். அப்ப எல்லாத்துக்குமே எல்லாமே தெளிவாகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்குறவர் குரு. பிரச்சனையை அவன் தீர்மானிக்கிறது உங்களுக்கு நல்லது, நீங்க தீர்மானிச்சா தகுதி இல்லை. அப்படி தீர்மானிக்க முடியும்னா நீங்க கிரேட் தான். ஒரு பிரச்சனை உங்களால தீர்மானிக்க முடியும்னா நீங்க எப்பேற்பட்டால் தான் கிரேட் தான். அவ்வளோ வல்லவ உன்ன சீலன் அப்படின்னு இது வரைக்கும் நான் சந்திக்கல. அப்படிதான் சொல்லி ஒருத்தவன் தான் எனக்கு எல்லாம் நீங்க தான், அப்படியே நான் நீங்க தான் என் சாவையே எடுக்கணும், நான் எவ்வளவு சம்பளம் வாங்கி மயில் பிடிக்குதான் நீ கொடுத்து எனக்கு போதும்னு வந்தான். போனவன் போனாண்டி அவன் வந்தாலும் வருவாண்டி பாட்டு பண்ணது வந்தோம். அப்படித்தான் வந்தான். அதனாலதான் நான் இல்லாத போது தான் வண்டி கூட எடுத்துன்னு போட்டான். தைரியம் இல்லை, நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒப்பந்தம் அப்படிதான் போட்டான். நானும் அப்படியே எனக்கு இவ்வளவு மட்டும் இருந்தா போதும், இப்ப நான் கடமைன்னு ஒண்ணு வந்துச்சு. போனாரு புரிஞ்சு என்ன பண்றது. அப்படிலாம் நம்ம சந்திச்சுதான் என்ன பண்ணுங்கிறான், ஒண்ணும் தான் இருக்கும். அப்படின்னா யாருன்னா தகுதி இல்லை உனக்கு, லட்சணை கொடுக்குற தகுதி உனக்கு இல்லைன்றதுனால தான் குரு கருணைனால நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். இதனால எல்லாத்தையும் கூடுறான்னு அப்படி ஒருத்தனை இருக்க மாட்டான் சார். கடவுள் அப்ப எவனுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம், அதுவும் தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எவனுக்கு கடவுள் தேவைப்படல, சும்மா ஏதோ வராங்க டைம் பாஸுக்கு, ஏதோ அங்கேயும் எங்கேயும் போய் என்ன இருந்தாலும் எதுவும் சொல்றாங்க பார்க்கலாம். அப்படி வந்தா அது யார் பிரச்சனை, அதுவும் யாருதான் அவனுதான். ஒரு குருவா
நான் தட்சிணை பத்தி இவ்வளவுதான் சொல்ல முடியும். தட்சிணை ரொம்ப விசேஷம். அதுல நிறைய பங்களிப்பு இருக்குது. நிறைய பக்கங்கள்லாம் நான் பேசல. நிறைய விஷயங்கள் நான் உங்களை கூட ஷேர் பண்ணிக்க விரும்பல. அது நல்லதும் இல்லை. அந்த மாதிரி ஆள் நான் இன்னமும் இல்லை. நான் ஒரு முழுமையடைந்த, திருப்தியான, சந்தோஷமான, கொண்டாட்டமான ஒரு ஆள். நான் நானா தான் இருப்பேன். நீங்க என்ன இதை பேசாதீங்க, அதை பேசுன்னு சொல்ல புரியலாம், விட்டுருங்க. என்ன என்ன பண்ணுவாங்க நீங்க இங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருவீங்க. அதான் எனக்கு அழகே. அந்த மயிலுக்கு கிரீடங்குது இல்ல, அதான் அழகு. அதை வெற்றுன்றான். அப்பதான் நீங்க கோழி மாதிரி இருப்பீங்க. நான் மயிலு கோழி அவருக்கு வந்துக்கிறேன். அது வர மயில் தான் எனக்கு விசேஷம். அந்த மயில் 4 மயில் நிக்குது அதுல, அந்த மயிலுக்கு அதை வெட்டுல நான் என்ன பண்ண முடியும்? வெட்ட முடியாது. நான் என்ன சொல்றேன், சார் ப்ளீஸ் என்ன மயிலுன்னாதீங்க, கோழின்னு நீங்க கற்பனை பண்ணி போயிடுங்க. நான் ஏன் என் மயிலை வெட்டணும்? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தயவு செய்து அது கூர்ந்து என்ன பண்ணுங்க, உங்க வேலையை பார்த்துங்க. இப்போ நஷ்டம் யாருக்கு இல்லை? எனக்கு இல்லை. திரும்பவும் சொல்றேன், எனக்கு என் தேவைகள் எல்லாம், உன் வாழ்நாள் முழுசுக்கும் தேவைகள் எல்லாம் ஒரு அரசாங்கத்துல பணிபுரிஞ்சு என் வாழ்நாள் முழுசுக்கும் என் சாவர வரைக்கும் எனக்கு பிரச்சனை. இன்கேஸ் நான் 60 வயசு தான் இல்ல, 80 வயசு இல்ல, 120 வருஷம் வாழ்ந்தாலும் எனக்கு இன்டர்நெட் தான். இன்கேஸ் நான் 120 வருஷம் வாழ்ந்தேன்னா எவனோ சொல்லுங்க, நல்ல 200 வயசு 300 வயசு எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சாகுற வரைக்கும் எனக்கு பணம் எனக்கு இருக்குது. என்னை சார்ந்து வந்துட்டால ஒருத்தியே அவளுக்கு இருக்குது, என் மனைவிக்கும் அது எனக்கு இருக்குது. எனக்கு அப்புறமா 18 வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க. இனி அதுவே பழகலன்னா அவங்க அது வெக்கத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே ஊட்டி நிற்க முடியும்? குட்டியா இருக்கும் போது தான் பறவைங்க ஊட்டும், வளர்ந்து பிறகுமா ஊட்டி நிற்பாங்க. ஓரளவுக்கு தான் ஊட்டுறதுக்கு மரியாதை. என்ன அது அசிங்கம், திணிக்கிற மாதிரி. குழந்தையா இருக்கும்போது எடுத்து கொடுத்தா அது பேர் என்ன? ஊட்டுறது. பெரியவங்களுக்கு எடுத்து போய் விட்டா உள்ள திணிக்கலாமா ஊட்டலாமா? குழந்தையா இருக்கும்போது கொடுத்தா அது பேர் என்ன? ஊட்டுறது. பெரியவங்களான பேர் எடுத்து போய் கொடுத்தா நம்ம திணிக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. திணிச்ச பூணும் நல்லதும் கிடையாது. வாய் வர பல்லுலாம் வந்துட்டு கையை சேர்த்து கட்டிச்சா என்ன பண்றது? நம்ம தான் என்ன பண்ணணும், சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அப்போ தட்சிணை என்ற பேர்ல உனக்கு நான் என்ன சொன்னாலும் அது உன்னதான் திணிக்கிறது. தட்சிணையா இது கொடுன்னா இருக்க, நான் உன்னை அந்த அளவுக்கு எல்லாம் டார்ச்சர் பண்ணலையே. இவனு கூட சம்பாதிக்க முடியாது, நீ எப்படி கடவுள் தேடலாம்? இல்ல எனக்கு வேலை கூட செய்ய முடியாது, நீ எப்படி கடவுள் தேடலாம்? இங்க வேலை செய்யும் போது உன்னால நேர்மையா இருக்க முடியல, நீ எதுக்கு கடவுள் தேடுற? இல்ல உனக்கு வானா வேண்ட நான் இங்க எதுக்கு கடவுளே வானா சின்னு போட்டோம், அது இது நீ இது என்ன உங்களுக்கு வேற என்ன பாரு, உனக்கு அது வேற ஏதோ ஒண்ணு. தவமும் தவமுடையார் காவம் அவம் அதை அகிலார் தெளிவா சொல்லிட்டு போயிடும். தவம் யாருக்குதான் ஆகுமா? தவமுடையார் காவம் அவம் அதை அகிலார் இப்போ நம்ம போட்டு பார்ப்போமே, ஏதோ பீஸை கொடுத்து பார்ப்போம், ஏதோ கத்துக்கு பார்ப்போம், நடந்துதான் பார்ப்போம். அப்படின்னா கொஞ்சம் நடந்து உடனே கூட அதுலயும் கூட 6 மைக் கொஞ்சம் ஆமா அப்படியே ஆஃபீஸ் போயினா யார் பிரச்சனை இது? இது உங்க கடவுள் ரொம்ப பிடிக்குங்க. கட்டளையும் தெரிஞ்சுக்கல எங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும். அதுவும் போய் செஞ்சது 2 வருஷத்துல 3 வருஷத்துல 5 வருஷத்துல 4 வருஷத்துல போய் செஞ்சது தானே. அப்ப என்ன இல்ல ஜெயிச்சவனும் இருக்கிறானே, பக்கத்துல வச்சுருந்தானே இருக்கிறோம். ஜெயிச்சவனும் உதாரணத்துக்கு வச்சுருந்தானே இருக்கிறோம். கவனமா இருக்கும். என்ன மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் சொல்லணும். ஆமா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு திரும்ப இதே மாதிரி மனிதன்லாம் திரும்ப இந்த பூமிக்கு வருவானா? அது ஆனும். ஆமா வந்தா என்னோட வேற மாதிரி வரலாம். இதுக்கு முன்னாடியே யாரும் என்ன மாதிரியே வரல, அவங்க மாதிரி வரலாம். நான் என்ன மாதிரியே வந்துக்கிறேன். என்னெல்லாம் திருத்துற வேலை என்கிட்ட இருந்து என்ன உனக்கு வேற என்னென்ன பண்ணேன்? நான் சொல்றத கூப்பிட்டு வாங்கிக்கிறேன். வாங்கி போய் அது என்ன பண்ணேன்? நான் கொடுக்கறதுக்கு விதை நெல் எடுத்து போய் என்ன பண்ணீங்க? விதைச்சு அறுவடை பண்ணணும். சமைச்சு சாப்பிட்டு என்ன முடிஞ்சு வச்சுருக்காரு. விதைச்சு சாப்பிடுறவன என்ன பண்றீங்க? எடுத்து போயிட்டு அப்போ அவிச்சு குத்தி அரிசியாவை சாப்பிட்டேன்னா கொடுத்தது விதை நெல் உனக்கு புரியல. புரிஞ்சு வச்சுக்கோ. உன் பிறவி அறுக்கிறதுக்கான வேர் என்கிட்ட, உன் பிறவி அறுக்கிறதுக்கான வேர் என்கிட்ட. என்ன அல்பமா பேசுறேன்னா அப்படித்தான் உண்மை இருக்குது. உண்மை எப்படித்தான் இருக்குது? அப்படிதான் இருக்குது. அந்த சேர்த்துலதான் அது தண்ணி ஊத்துனாதான் கால் பட்டாதான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, தென்னை மரத்துல எல்லாம் ஆம்பளை ஒருத்தன் மேல ஏறி சிறகு வச்சாதான் காயை காய்க்கணுமா, மேல ஏறி சிறகு வைக்கணுமா, அப்பதான் என்ன பண்ணுமா அது காய் காய்க்குமா, மேல ஏறணுமா, மரம் சொல்லுமா. நீங்க நாங்க தென்னை செடி வச்சிருக்கோம், வெட்டியிருப்போம் பாருங்க. ஏன் வெட்டுற மரம் தான் என்ன பண்ணுது? வளருது. உன்னை கட்டி கொடுத்து அடிச்சு திருப்பி என்ன பண்றது? தகுன நிமிஷம் மேல உள்ள போனாக்கா அருகாமை அப்படியே பதமா அப்படியே நீ இரும்பே கொஞ்சம் உள்ள போயிட்டு
கையெல்லாம் வச்சு கெஞ்சி அழுது அது கொஞ்சம் உள்ள போனா போயினா என்னயா பண்ணோம், அதோட வலுவானது போட்டு அறுத்து இல்ல இல்ல ஃபியூஷன் பண்ணி ஒட்டி இதெல்லாம் போராடணும் தானே அதை. அது கூட கெஞ்சி கூத்தாடி இருந்து ஒட்டிக்கோ ப்ளீஸ் மந்திரங்கள்லாம் சொல்லி ஒட்டிக்குமா என்ன? உண்மையிலும் கொடுங்க, அது ஒண்ணு திருப்பணும்னா மந்திரம் சொல்லணுமா, உங்களுக்கு தடவி கொடுக்கணுமா? சில இடத்துல என்னதான் பண்ணா அடிக்கணும், சொல்ல முடியாது இடிக்கணும், சில இடத்துல வெட்டணும், சில இடத்துல குத்தணும். ஏன் நகத்தை வெட்டணும் அப்படித்தானே? நகத்தை பூ பறிக்கிற பக்தன் போல மெதுவாய் தூங்கும் போது விரல் நகம் தலைவாய். நகத்தை வெட்டிருப்பான் அவன், பாட்டு போனா நல்லா இருக்கும். நகை வெட்டும் போது தூங்குறேன்னா நீ எப்படி பெற்றவளா இருந்திருப்ப? சாட்சிங்க தான் இருந்திருக்க. நகை வெட்டது கூட தெரியாம தூங்குறான்னா எப்படி பெற்றவளா இருப்பா? பாட்டு போனா அது என்ன இருக்கலாம், நல்லா இருக்கலாம். கவிதைக்கு போனா அது நல்லா இருக்கலாம். குரு விசேஷம், குருவுக்கு தட்சணை கொடுக்குற தகுதி உள்ள மனிதர்கள் சொற்பம் எங்கன்னா இருக்கலாம், எனக்கு தெரியாது, கஷ்டம். அப்படி கூட பாட்டு தான் கொடுத்துருப்பான். மூசெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு முழுசும் கொடுக்க முடியாதுன்றதுனால தான் இங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கு. தட்சணையை தேவைன்னா வாங்கிக்கோ, வேணான்னா விட்டு. எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் இதான், நல்லா சாப்பிடு, நல்லா செஞ்சு, நல்லா வேலை செய்யு, நல்லா வசதியா இரு, உன்னை நீயே மதி, உனக்கு நீயே மதிப்பழக்கைகளுக்கு வாழ், சந்தோஷமா இரு.